அத்தியாயம் 1 மரியன் மற்றும் சாம். பீனிக்ஸ், அரிசோனாவில் ஒரு சிறிய, இருண்ட ஓட்டல் அறையில் மரியன் கிரேன் கண்ணாடியில் தன்னைப் பார்த்துக் கொண்டிருந்தார். அவள் கவலைப்பட்டாள். அவளுடைய தலைமுடி ஒழுங்கற்றதாக இருந்தது. அவள் வேலைக்குத் திரும்புவதற்கு தாமதமாகிவிட்டாள். போகாதே மரியான் என்று அவள் பின்னால் இருந்து குரல் கேட்டது. படுக்கையில் அமர்ந்திருந்த இளைஞனை கண்ணாடியில் பார்த்தாள் மரியன். அவள் சோகமாக அவனைப் பார்த்து சிரித்தாள். நான் அலுவலகத்திற்கு திரும்ப வேண்டும், சாம், அவள் சொன்னாள். இந்த நீண்ட மதிய உணவு நேரத்தைப் பற்றி என் முதலாளி கவலைப்படத் தொடங்கினார். ஆனால் அது வெள்ளிக்கிழமை மதியம், சாம் கூறினார். உன்னை நான் அடிக்கடி பார்ப்பதில்லை. தங்க முடியாதா? நமக்கு திருமணம் ஆனவுடன் மரியன் தனது கைப்பையை எடுக்க அறை முழுவதும் நடந்து சென்றார். சாம் படுக்கையில் இருந்து குதித்து அவள் பின்னால் நின்றான். அவள் முகத்தின் பக்கத்தை அவன் கையின் பின்புறத்தால் மென்மையாக தொட்டான். அடுத்த வாரம் பார்க்கலாமா? அவன் சொன்னான். ஏன்? அவள் அவனைப் பார்க்காமல் சொன்னாள். ஒரு சிறிய, மலிவான ஓட்டல் அறையில் யாரும் எங்களைப் பார்க்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் மற்றொரு ரகசிய மதிய உணவிற்கு. ஒவ்வொரு வாரமும் இதே நிலைதான். அவள் கண்கள் கோபமாக மின்ன, சாம் பக்கம் திரும்பினாள். பின்னர் திடீரென்று அவர்கள் மென்மையாகிவிட்டனர். ஓ, சாம், அவள் அமைதியாக சொன்னாள். அவன் கண்களை நிமிர்ந்து பார்த்தபடி அவன் கையில் தன் முகத்தை வைத்தாள். ஏன் இப்போது திருமணம் செய்து கொள்ள முடியாது? நான் எப்போதும் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். எல்லோரும் எங்களை ஒன்றாகப் பார்க்கும்படி நான் உங்களுடன் தெருவில் நடக்க விரும்புகிறேன். இந்த நேரத்தில் சாம் விலகிச் சென்றார். அவர் ஜன்னல் ஓரமாக தனியாக நின்று சூடான, வறண்ட நகரத்தைப் பார்த்தார். அப்பாவின் கடனை எல்லாம் அடைத்ததும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார். நான் இன்னும் $11,000 மட்டுமே செலுத்த வேண்டும். அதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 வருடங்கள், 3 இருக்கலாம். ஓ, சாம், மரியான் அழுது கைப்பையை படுக்கையில் எறிந்து அவரைப் பிடிக்க ஓடினார். என்னால் 3 வருடங்கள் காத்திருக்க முடியாது. பணத்தைப் பற்றி எனக்கு கவலையில்லை. அவள் அவன் முகத்தில் முத்தமிட்டாள். ஆனால் அவள் கிட்டத்தட்ட அழுகிறாள். நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். நான் என் வேலையை விட்டுவிடுகிறேன். நான் வந்து உன் கடையில் வேலை பார்க்கிறேன். மரியான், தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்யாணம் ஆனா நாம ஏழையா இருக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னும் 3 வருடங்களில் நீங்கள் என் மனைவியாகி விடுவீர்கள், திருமதி சாம் லூமிஸ். உறுதியளிக்கிறேன். மரியான் பெருமூச்சு விட்டபடி அவன் தோளில் தலை சாய்க்க அவன் கைகளில் திரும்பினாள். 3 வருடத்தில் எனக்கு 29 வயதாகிவிடும் என்று அவள் மகிழ்ச்சியில்லாமல் நினைத்தாள். அப்போது திடீரென்று தான் வேலைக்குச் செல்ல தாமதமானது நினைவுக்கு வந்தது. சாமை ஜன்னல் வழியே விட்டுவிட்டு பையை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி நடந்தாள். நான் போக வேண்டும், சாம், அவள் மீண்டும் சொன்னாள். நான் தாமதமாகிவிட்டேன். மிஸ்டர் லோரி என்னைக் கொன்று விடுவார். அத்தியாயம் 2 மரியான் திட்டம். நான் தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும். மரியன் அலுவலகத்திற்கு விரைந்தபோது அழைத்தார். கவலைப்படாதே என்றார் மற்ற செயலாளர். மிஸ்டர் லோரி ஒரு வாடிக்கையாளருடன் மதிய உணவு சாப்பிடுகிறார். மரியான் மற்ற பெண்ணிடம் சோர்வாக புன்னகைத்துவிட்டு அவள் மேஜையில் அமர்ந்தாள். நான் வெளியே இருக்கும் போது யாராவது போன் செய்தார்களா? அவள் கேட்டாள். உன் தங்கை மட்டும். அவள் வார இறுதிக்குப் போகிறேன் என்று கூறுகிறாள். அப்போதுதான் திரு லோவரி உள்ளே நுழைந்தார். அவர் கப்பாய் தொப்பியில் உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார். மரியான் உடனடியாக கீழே பார்த்து பிஸியாக இருக்க முயன்றார். டாமி காசிடியை அவள் அறிந்திருந்தாள். அவளுக்கு அவனைப் பிடிக்கவில்லை. அவர் விரும்பத்தகாத, பேராசை கொண்ட முதியவர். அவர் எப்போதும் பணத்தைப் பற்றி பேசுகிறார். காசிடி மரியானின் மேசையில் அமர்ந்து தனது மகளின் புகைப்படத்தைக் காட்டினார். அவளுக்கு 18 வயது என்றான். அவள் ஒருபோதும் மகிழ்ச்சியடையவில்லை. மரியன் புகைப்படத்தைப் பார்த்தார். பின்னர் காசிடியைப் பார்த்தார். தெளிவான, குளிர்ந்த கண்கள் மற்றும் ஈரமான, சிரிக்கும் உதடுகளுடன் அவன் அவளைப் பார்ப்பது அவளுக்குப் பிடிக்கவில்லை. அவளுக்கு அடுத்த மாதம் திருமணம். அவளுக்கு வீடு வாங்கித் தருகிறேன் என்றார். பாக்கெட்டிலிருந்து ஒரு தடிமனான பணப் பொட்டலத்தை எடுத்து மரியானின் முகத்துக்கு முன்னால் அசைத்தான். $40,000 என்று பெருமிதத்துடன் சிரித்தார். இது அவளுக்கு மகிழ்ச்சியைத் தரும், இல்லையா? மரியான் பணத்தைப் பார்த்து பணிவாகச் சிரித்தாள். சந்தோஷமாக இருக்கிறாயா மரியன்? காசிடி இன்னும் பணத்தை தன் முன்னால் வைத்துக் கொண்டு கேட்டாள். மரியான் எழுந்து நின்று அவனைக் கத்த விரும்பினாள். நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்?
சாம் தனது தந்தையின் கடனை அடைக்க வேலை செய்யும் போது என்னால் 3 வருடங்கள் திருமணம் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் பணக்காரர். 3 வாரங்களில் $11,000 சம்பாதிக்கலாம். அது சரியில்லை. ஆனால் அவள் இதை எதுவும் சொல்லவில்லை. நிச்சயமாக. அவள் மேஜையில் அமர்ந்து இனிமையாக சிரித்தாள். நான் அப்படி நினைக்கிறேன், மிஸ்டர் காசிடி, அவள் சொன்னாள். நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். காசிடி பணத்தை மேசையில் வைத்தார். நினைவில் கொள்ளுங்கள், பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது, ஆனால் அது மகிழ்ச்சியைத் தடுக்கும். அவர் திரு லோவரியின் அலுவலகத்திற்குச் சென்றார், ஆனால் திரு லோரி அவரை பின்தொடரவில்லை. மரியான் மேசையில் இருந்த பணத்தைப் பார்த்து கவலைப்பட்டவனாகத் தெரிந்தான். வார இறுதியில் அந்த பணம் எனக்கு வேண்டாம் என்று அமைதியாக அவளிடம் சொன்னான். வேலை முடிந்ததும் வங்கிக்கு எடுத்துச் செல்லுங்கள். ஒருவேளை நான் இப்போது அதை எடுக்கலாமா? மரியன் கேட்டான். எனக்கு பயங்கர தலைவலி. நல்ல யோசனை. திரு லோரி ஒப்புக்கொண்டார். பணத்தை நேராக வங்கிக்கு எடுத்துச் செல்லுங்கள், பிறகு வீட்டிற்குச் சென்று அதிகாலையில் இருங்கள். மரியான் பணத்தை ஒரு வெள்ளை உறைக்குள் வைத்து அந்த கவரை தன் கைப்பையில் வைத்துவிட்டு அலுவலகத்தை விட்டு வெளியேறினாள். ஆனால் அவர் பணத்தை வங்கிக்கு கொண்டு செல்லவில்லை. அவள் தலைக்குள் ஒரு திட்டம் உருவானது. $40,000 நிறைய பணம் என்று அவள் நினைத்தாள். இந்த பணத்தில் சாம் தனது கடனை அடைக்க முடியும். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த யோசனையில் மகிழ்ச்சியடைந்த மரியன் நேராக வீட்டிற்குச் சென்றார். அவள் சில துணிகளை ஒரு சூட்கேஸில் வைத்துவிட்டு ஈனிக்ஸை விட்டு வெளியேறினாள். மக்கள் சாலையை கடப்பதற்காக சில போக்குவரத்து விளக்குகளில் அவள் காத்திருந்தபோது மரியான் தனக்குப் பக்கத்தில் பணம் வைத்திருந்த பையைப் பார்த்தாள். நிச்சயமாக, நான் என் முதலாளியிடம் இருந்து பணத்தை திருடினேன் என்று சாமிடம் சொல்ல முடியாது என்று அவள் நினைத்தாள். நான் அவனுக்குச் சொல்ல ஒரு நல்ல கதையை யோசிக்க வேண்டும். திடீரென்று சாலையைக் கடக்கும் நபர்களில் ஒருவர் அவள் காரின் முன் நிறுத்தினார். அது திரு லோவரி. சற்றும் யோசிக்காமல் மரியான் அவனைப் பார்த்து புன்னகைத்து கையை அசைத்தாள். அவளைத் தீவிரமாகப் பார்த்தவன் பின் நடந்தான். அடட்டா! மரியன் நினைத்தான். நான் தலைவலியுடன் வீட்டிற்குச் செல்லவில்லை என்று இப்போது அவருக்குத் தெரியும். நான் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறேன் என்று நினைத்தால் போலீசுக்கு போன் செய்வார். நான் அவசரப்பட வேண்டும். திங்கட்கிழமைக்கு முன்னான் ஏர்வேலுக்குச் சென்றால் அவர்கள் என்னைக் கண்டுபிடிக்க மாட்டார்கள். நான் சாமுடன் பாதுகாப்பாக இருப்பேன். அது ஒரு நீண்ட பயணம். பாலைவனத்தில் இரவு முழுவதும் வாகனம் ஓட்டிய பிறகு மரியான் சோர்வாக உணர ஆரம்பித்தார். அவள் நிறுத்த வேண்டியிருந்தது. அவள் நெடுஞ்சாலையை விட்டு விலகி அமைதியான சாலையின் ஓரத்தில் நிறுத்தினாள். நான் அரை மணி நேரம் ஓய்வெடுப்பேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஆனால் அவள் நினைத்ததை விட சோர்வாக இருந்தாள். அவள் காரின் முன்பக்கத்தில் படுத்துக்கொண்டு காலை வரை தூங்கினாள். அத்தியாயம் 3 பேட்ஸ் மோட்டல். மரியான் திடீரென்று எழுந்தாள். மெல்லிய வாய் மற்றும் பெரிய இருண்ட கண்ணாடியுடன் ஒரு போலீஸ்காரர் கார் ஜன்னல் வழியாக அவளைப் பார்த்துக் கொண்டிருந்தார். சற்றும் யோசிக்காமல் எழுந்து அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்ய சாவியைத் திருப்பினாள். போலீஸ்காரர் ஜன்னலைத் தட்டி அவளை நிறுத்தச் சொன்னார். மரியான் ஜன்னலைத் திறந்து பதற்றத்துடன் அவனைப் பார்த்தாள். ஏதும் பிரச்சனையா மிஸ்? போலீஸ்காரர் கேட்டார். இல்லை. நான் சோர்வாக இருந்ததால் காரை நிறுத்தினேன். ஏன் மோட்டலில் தங்கவில்லை? இங்கே அருகிலேயே நிறைய ஓட்டல்கள் உள்ளன. எனக்கு ஓய்வு மட்டுமே தேவை என்றார் மரியன். ஏன்? நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா? இல்லை, மிஸ், போலீஸ்காரர் பதிலளித்தார். ஆனால் அவர் மகிழ்ச்சியடையவில்லை. உங்கள் ஓட்டுநர் ஆவணங்களை நான் பார்க்க முடியுமா? மரியான் அவனிடமிருந்து விலகி தன் பையைத் திறந்தாள். போலீஸ்காரர் அவளது தோளைப் பார்க்க முயன்றார். ஆனால் பணம் நிறைந்த வெள்ளை உறையைக் காணவில்லை. அவள் அதை கவனமாக தன் பையின் கீழ் மறைத்து வைத்துவிட்டு அவனிடம் தன் டிரைவின் பேப்பர்களைக் கொடுத்தாள். அவர் ஒரு நிமிடம் அவற்றைப் படித்து அவற்றைத் திருப்பிக் கொடுத்தார். எதுவும் பேசாமல் தனது காருக்குத் திரும்பினார். உடனே காரை ஸ்டார்ட் செய்து விட்டு சென்றாள் மரியன். டிரைவின் கண்ணாடியில் பார்த்தபோது போலீஸ் கார் தன்னை பின்தொடர்வதை அவள் கவனித்தாள். அவள் மெதுவாக ஓட்டினாள். அது கடந்து செல்ல நான் அவள் பின்னால் நின்றேன். அவர் ஏன் என்னை பின்தொடர்கிறார்? மரியன் பதற்றத்துடன் யோசித்தார். மிஸ்டர் லோவரி என்னிடம் ஏற்கனவே புகார் அளித்தாரா? அவனிடம் இருந்தால் என்னால் முடிந்தவரை விரைவில் இந்த காரை விற்று இன்னொரு காரை வாங்க வேண்டும். ஏர்வேலுக்கு யாரும் என்னைப் பின்தொடர்வதை நான் விரும்பவில்லை. கடைசியாக போலீஸ் கார் அவளைப் பின்தொடர்ந்து நிறுத்தி மற்றொரு சாலையில் திரும்பியது.
சுமார் 1 மணி நேரம் கழித்து மரியன் ஒரு சிறிய நகரத்திற்கு வந்தார். அவள் ஒரு கேரேஜில் நிறுத்தி தன் காரை வேறொரு இடத்திற்கு மாற்றுவது பற்றிக் கேட்டாள். கேரேஜிலிருந்து வந்தவர் தனது பழைய காரை பார்த்துக் கொண்டிருந்தபோது மரியான் ஒரு செய்தித்தாள் வாங்க தெருவுக்குச் சென்றார். அப்போது அவள் இருண்ட கண்ணாடியுடன் போலீஸ்காரரை கவனித்தாள். சாலையின் குறுக்கே தன் காரின் அருகே நின்று அவளைப் பார்த்துக் கொண்டிருந்தான். மரியன் அவனைப் பார்க்கவில்லை. செய்தித்தாளை வாங்கி வேகமாகப் பார்த்தாள். நல்லது என்று நினைத்தாள். என்னைப் பற்றியோ பணத்தைப் பற்றியோ பேப்பரில் எதுவும் இல்லை. இதுவரை யாருக்கும் தெரியாது. அந்த போலீஸ்காரருக்கு எதுவும் தெரியாது. அவர் என்னை பயமுறுத்த முயற்சிக்கிறார். அவள் மீண்டும் கேரேஜுக்குச் சென்று அந்த மனிதனுக்கு அவள் விரும்பிய காரைக் காட்டினாள். முதலில் முயற்சி செய்ய வேண்டாமா? அவர் கேட்டார். இல்லை நன்றி, மரியன் பதிலளித்தார். நான் அவசரத்தில் இருக்கிறேன். எவ்வளவு செலவாகும்? உங்கள் கார் மற்றும் $700. மரியன் கழிவறைக்குச் சென்று வெள்ளை உரையிலிருந்து $700 எடுத்தார். அவள் வெளியே வந்து பணத்தை வினோதமாக பார்த்தவரிடம் கொடுத்தாள். பின்னர் அவள் புதிய காரில் குதித்தாள். ஒரு நிமிஷம், மிஸ் டோட். மரியானின் இதயம் துடித்தது. அவள் வேகமாக சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஆனால் அது கேரேஜிலிருந்து வந்த மற்றொரு மனிதன் மட்டுமே. அவன் அவளது கோட் மற்றும் சூட்கேஸை எடுத்து வந்தான். உங்கள் பழைய காரில் அவர்களை விட்டுவிட்டீர்கள் என்று அவர் விளக்கினார். அவற்றை அவளுடைய புதிய காரின் பின்புறத்தில் வைத்தார். மரியான் ஓட்டிச் சென்றபோது போலீஸ்காரர் சாலையைக் கடந்து கேரேஜிலிருந்து வந்தவரின் அருகில் நின்றார். அவள் உனக்கு விசித்திரமாகத் தோன்றுகிறாளா? போலீஸ்காரர் கேட்டார். மிகவும் விசித்திரமானது, மனிதன் ஒப்புக்கொண்டான். மரியான் நாள் முழுவதும் பாலைவனத்தின் குறுக்கே ஓட்டி பின்னர் மலைகள் வரை சென்றார். இருட்டியதும் மழை பெய்யத் தொடங்கியது. களைப்புடனும் பசியுடனும் இருந்தவள் இரவு எங்காவது தங்குவதற்காக ஜன்னல் வழியாக கடினமாகப் பார்த்தாள். பலத்த மழையில் அவளால் எதையும் பார்க்க முடியவில்லை. சாலையில் விளக்குகள் இல்லை, மற்ற கார்கள் இல்லை. நான் தவறான பாதையில் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன், அவள் நினைத்தாள். நான் திரும்பி நெடுஞ்சாலையைக் கண்டுபிடித்தால் விரைவில் தங்குவதற்கு இடம் கிடைக்கும். டோட். வண்டியைத் திருப்ப நல்ல இடத்தைத் தேடிக் கொண்டிருந்தவள் திடீரென்று சாலையோரத்தில் ஒரு வெளிச்சத்தைப் பார்த்தாள். முதலில் அவள் கனவு காண்கிறாள் என்று நினைத்தாள். ஒரு ஹோட்டல் இங்கே நடுவில். சாத்தியமற்றது. அவள் கண்களை மூடி மீண்டும் திறந்தாள். ஆம், அது உண்மைதான். இரவில் ஒரு சிறிய அடையாளம், பேட்ஸ் மோட்டல். நான் நம்பவில்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் அந்த அடையாளத்தை நோக்கி வண்டியை ஓட்டினாள். இது என் அதிர்ஷ்ட இரவு. டோட். அத்தியாயம் 4. நார்மன். மோட்டலுக்கு வெளியே வேறு கார்கள் எதுவும் இல்லை. அலுவலகம் காலியாக இருந்தது. மரியான் அலுவலகத்திற்கு வெளியே நின்று காத்திருந்தார். நிமிர்ந்து பார்த்தால் மோட்டலுக்குப் பின்னால் ஒரு மலையில் ஒரு பெரிய பழைய வீட்டைக் கண்டாள். வீட்டின் முதல் தளத்தில் ஜன்னலில் வெளிச்சம் தெரிந்தது. திரைக்குப் பின்னால் ஒரு நிழல் நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு பெண்ணின் நிழல், மரியன் நினைத்தான். அவள் காரில் திரும்பி யாரோ வருவார்கள் என்று காத்திருந்தாள். கடைசியாக இருளிலும் மழையிலும் வீட்டிற்கு வெளியே யாரோ இருப்பதைக் கண்டாள். அது ஒரு மனிதர். அவர் மலையிலிருந்து மோட்டலை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார். அவரைச் சந்திப்பதற்காக மரியன் காரில் இருந்து இறங்கினார். அவர் ஒரு இளைஞன், உயரமான மற்றும் மெல்லிய, நட்பு, சிறுவயது முகத்துடன். நான் அலுவலகத்தில் இல்லாததற்கு மன்னிக்கவும் என்று சிரித்தான். உனக்கு அறை இருக்கிறதா? மரியன் கேட்டான். 12 அறைகள், அவை அனைத்தும் காலியாக உள்ளன. அந்த இளைஞன் சிரித்தான். நீ ஈரமாக இருக்கிறாய். அலுவலகத்திற்குள் வா. டோட். அலுவலகத்தினுள் பார்வையாளர்கள் புத்தகத்தில் அவள் பெயரை எழுதியிருந்ததை அந்த இளைஞன் உன்னிப்பாகப் பார்த்தான். அவளுடைய உண்மையான பெயர் அல்ல, ஆனால் மேரி சாமுவேல்ஸ். மேசைக்குப் பின்னால் இருந்த சிறிய அலமாரியிலிருந்து ஒரு சாவியைத் தேர்ந்தெடுப்பதற்கு முன் ஒரு நொடி யோசித்தான். அறை 1 என்று சிரித்தான். இந்த அலுவலகத்துக்குப் பக்கத்தில்தான் இருக்கிறது. அந்த இளைஞன் காரிலிருந்து மரியானின் சூட்கேஸை எடுத்துச் சென்றான். அவள் அவனைப் பின்தொடர்ந்து தன் அறைக்குள் சென்றாள். விளக்கை ஏற்றிவிட்டு ஜன்னலைத் திறந்தான். இது சிறியது, ஆனால் அது வசதியானது என்று அவர் கூறினார். மற்றும் பார், குளியலறையில் குளியலறை இருக்கிறது. டோட். நன்றி, மிஸ்டர் பேட்ஸ். மரியன் சிரித்தார். என் பெயர் நார்மன் என்றார். உனக்கு ஏதாவது வேணும்னா நான் ஆபீஸ்ல இருக்கேன். டோட். நான் தூங்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னான் சாப்பிட வேண்டும். டோட். ஏர்வேலுக்கு வெளியே 10 மைல் தொலைவில் ஒரு உணவகம் இருக்கிறது. ஆனா யோசிச்சுதான் இருந்தேன் என்று வெட்கப் புன்னகையுடன் கண்களைத் தாழ்த்திக் கொண்டான்.
ஏர்வாலுக்கு நீண்ட தூரம் உள்ளது, இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதற்கு பதிலாக நீங்கள் என்னுடன் இரவு உணவு சாப்பிட விரும்புகிறீர்களா? பெரிதாக ஒன்றும் இல்லை. வெறும் ரொட்டி, பால் மற்றும் சீஸ். ஆனால் நீங்கள் விரும்பினால் என்னுடன் என் வீட்டிற்கு வரலாம். நீங்கள் மிகவும் அன்பானவர் என்று மரியன் கூறினார். நார்மன் நிமிர்ந்து பார்த்தான். அவனது கண்கள் உற்சாகத்தால் பிரகாசிக்கின்றன. எல்லாம் தயாரானதும் வருவேன். குடையுடன். மரியான் அவருக்குப் பின்னால் கதவை மூடிக்கொண்டு 24 மணி நேரத்தில் முதல் முறையாக சிரித்தார். என்ன ஒரு வேடிக்கையான இளைஞன், அவள் நினைத்தாள். சின்ன பையனைப் போல டோட். ஆனால் அவள் சோர்வாக இருந்தாள். அவள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருந்தன. உதாரணமாக பணம். மரியன் அதை மறைக்க எங்காவது அறையைச் சுற்றிப் பார்த்தான். நிறைய தளபாடங்கள் இல்லை. கவரை தன் செய்தித்தாளின் உள்ளே வைத்து கட்டிலுக்கு அருகில் வைத்து விடுவது என்று முடிவு செய்தாள். இப்படிச் செய்து கொண்டிருக்கும் போதே உரத்த குரல் கேட்டது. மலையில் உள்ள பெரிய வீட்டில் இருந்து வந்தது. அவள் ஜன்னலுக்குச் சென்று கேட்டாள். அது ஒரு வயதான பெண்ணின் கோபக்குரல். இல்லை, விசித்திரமான இளம் பெண்களை இந்த வீட்டிற்கு அழைத்து வர முடியாது டோட். அம்மா, தயவு செய்து. நார்மன் பதிலளித்தார். முதலில் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வாருங்கள். அப்புறம் என்ன? இரவு உணவுக்குப் பிறகு இசையா? கைகளைப் பிடித்து முத்தமிடுவதா? அம்மா, அவள் ஒரு அந்நியன். அவள் பசியுடன் இருக்கிறாள். மழை பெய்கிறது டோட். இந்த வீட்டில் என் மகனுடன் அவள் சாப்பிடுவதில்லை. புரிகிறதா பையன்? நீ அவளிடம் சொல்லப் போகிறாயா, அல்லது நான் இறங்கி வந்து அவளிடம் சொல்லட்டுமா? வாயை மூடு. நார்மன் அழுதான். வாயை மூடு. பின்னர் எல்லாம் அமைதியாக இருந்தது. அத்தியாயம் 5. பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள். மரியான் பெரிய வீட்டின் முன் கதவு மூடும் சத்தம் கேட்டது. சிறிது நேரம் கழித்து அவள் தன் அறையை விட்டு வெளியேறி தன் கதவுக்கு வெளியே பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்த நார்மனை சந்தித்தாள். உனக்காக நான் சிரமப்பட்டேன். மன்னிக்கவும் என்றாள் மரியான். இல்லை, அது என் அம்மா, அவ்வளவுதான். அவளுக்கு இன்று உடம்பு சரியில்லை. என்னை மன்னிக்கவும். என்னால் உங்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடியாது. நான் என் அலுவலகத்திற்கு உணவை எடுத்து வந்தேன். நீங்கள் அங்கு வர விரும்புகிறீர்களா? மரியான் நார்மனைப் பின்தொடர்ந்து அவரது அலுவலகத்திற்குப் பின்னால் இருந்த ஒரு சிறிய அறைக்குள் சென்றார். பழைய கடிகாரங்கள் மற்றும் அடைத்த பறவைகள் நிறைந்த ஒரு விசித்திரமான அறை அது. அவள் சாப்பிடத் தொடங்கியதை நார்மன் அமைதியாகப் பார்த்தான். பிறகு சொன்னார், நீங்கள் ஒரு பறவையைப் போல சாப்பிடுகிறீர்கள். பறவைகளைப் பற்றி உங்களுக்கு நிறையத் தெரியுமா? எனக்கு அவர்களைப் பற்றி அதிகம் தெரியாது. அவற்றை அடைப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் டோட். இது ஒரு விசித்திரமான விஷயம், மரியன் கூறினார். நான் அதை ரசிக்கிறேன் டோட். உன் நேரம் அவ்வளவு காலியா? இல்லை, நான் மிகவும் வேலையாக உள்ளேன். நான் அலுவலகத்தில் எல்லாவற்றையும் செய்கிறேன். அறைகளை சுத்தம் செய்கிறேன். நான் என் அம்மாவை கவனித்துக் கொள்கிறேன் டோட். உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இருக்கிறார்களா? இந்த கேள்வியை நார்மன் ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஒரு பையனின் சிறந்த நண்பன் அவனுடைய தாய் டோட். மரியன் தன் ரொட்டியையும் சீசையும் பார்த்தாள். அவளால் எதுவும் சொல்ல யோசிக்க முடியவில்லை. அறை அமைதியாக இருந்தது. கடிகாரங்களின் சத்தம் மட்டுமே. மழை நின்றுவிட்டது, நார்மன் கூறினார். மரியான் பணிவாகச் சிரித்துவிட்டு உணவைத் தொடர்ந்தாள். எங்கே போகிறாய்? நார்மன் மீண்டும் உரையாடலைத் தொடங்க முயன்றான். எங்கே நல்லா இருக்கு என்றாள் மரியான். நீங்கள் எதைப் பின்தொடர்கிறீர்கள்? இந்த நேரத்தில் மரியன் ஆச்சரியப்பட்டார். அதை ஏன் கேட்கிறாய்? ஓ, மக்கள் எப்போதும் எதையாவது விட்டு ஓட முயற்சிக்கிறார்கள், நார்மன் பதிலளித்தார். ஆனால் மக்கள் உண்மையில் ஒருபோதும் ஓட முடியாது, இல்லையா? சில சமயம் அம்மா என்னிடம் அப்படிப் பேசும்போது நான் ஓடிப்போய் விடுவேன். ஆனால் என்னால் முடியாது என்று எனக்குத் தெரியும். அவள் உடம்பு சரியில்லை டோட். அவள் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாள் என்று மரியன் கூறினார். அதாவது தலையில் உடம்பு சரியில்லை என்றார் நார்மன். எனக்கு 5 வயதிருக்கும் போது என் தந்தை இறந்துவிட்டார். அவள் என்னுடன் தனியாக இருந்தாள். சில ஆண்டுகளுக்கு முன்பு என் அம்மா இந்த மனிதரை சந்தித்தார். அவள் அவனை நேசித்தாள். அவள் என்னை நேசித்ததை விட அவள் அவனை அதிகமாக நேசித்தாள் என்று நான் நினைக்கிறேன். சுவரில் மரியானைக் கடந்தபோது நார்மனின் கண்கள் இருண்டன. அவர் இறந்ததும், நார்மன் மெதுவாகச் சொன்னார், அவர் இறந்த விதம். அதனால்தான் என் அம்மா நோய்வாய்ப்பட்டார். அப்போது நார்மன் மீது மரியன் பரிதாபப்பட்டார். பைத்தியக்காரத் தாயுடன் ஒரு சிறிய மொட்டலில் தன் வாழ்நாள் முழுவதையும் கழித்த தொலைந்து போன குழந்தையைப் போல் அவன் இருந்தான்.
ஏன் இங்கிருந்து போகக்கூடாது என்று அவனிடம் கேட்டாள். நீங்கள் ஒருவரை நேசித்தால் அவர்களை விட்டுவிடாதீர்கள் டோட். அப்படியானால் ஏன் அவளை எங்காவது வைக்கக்கூடாது? மருத்துவமனை போல சொல்கிறீர்களா? நார்மன் மரியானை கோபமாக பார்த்தான். பைத்தியக்காரர்களுக்கான மருத்துவமனையா? என்னை மன்னிக்கவும். நான் முரட்டுத்தனமாக இருக்க விரும்பவில்லை டோட். என் அம்மாவுக்கு பைத்தியம் இல்லை, நார்மன் சொன்னான். அவன் கண்கள் இன்னும் எரிகின்றன. பின்னர் திடீரென முன்னறிவிப்பின்றி மீண்டும் அமைதியானார். அவன் சிரித்தான். எனக்குத் தெரியும் என்றான் மெல்லிய குரலில். எனக்கு அதை நினைப்பதை வெறுக்கிறேன். என் அம்மா உண்மையில் ஆபத்தானவர் அல்ல. அவள் யாரையும் புண்படுத்துவதில்லை. அவள் சில நேரங்களில் பைத்தியக்காரத்தனமான செயல்களை செய்கிறாள். நாம் அனைவரும் சில நேரங்களில் பைத்தியக்காரத்தனமான செயல்களை செய்கிறோம், இல்லையா? அவன் கண்கள் மரியானை சந்தித்தது. அவன் அவள் இதயத்தை நேராக பார்ப்பது போல் தோன்றியது. நீங்களும் சில சமயங்களில் பைத்தியக்காரத்தனங்களை செய்ய மாட்டீர்களா? ஆம், சில நேரங்களில். மரியன் சிரித்தார். அவள் அறையில் இருந்த செய்தித்தாளில் இருந்த $40,000 பற்றி யோசித்தாள். நேற்று மதியம் டாமி காசிடியின் பணத்தை தனது கைப்பையில் வைத்துக்கொண்டு ஓடிப்போன போது அவள் ஒரு பைத்தியக்காரத்தனத்தை செய்தாள். நான் அதை திரும்பப் பெற வேண்டும், அவள் நினைத்தாள். நாளை காலை டோட். அவள் எழுந்து நின்றாள். உணவுக்கு நன்றி, அவள் நார்மனிடம் சொன்னாள். நான் சோர்வாக இருக்கிறேன். நாளை எனக்கு ஒரு நீண்ட பயணம் உள்ளது. ஈனிக்ஸ் திரும்பும் வழியெல்லாம். நீங்கள் பார்க்கிறீர்கள், நான் ஒரு மோசமான தவறு செய்தேன். நான் திரும்பிச் சென்று தாமதமாகிவிடும் முன் எல்லாவற்றையும் சரியாக வைக்க விரும்புகிறேன் டோட். நார்மன் அவளுக்கு ஒரு சூடான புன்னகையை கொடுத்தான். உங்களுடன் பேசி மகிழ்ந்தேன் என்றார். உனக்கு காலை உணவு கொண்டு வருகிறேன் டோட். நீங்கள் சீக்கிரம் வர வேண்டும், மரியன் கூறினார். நான் செய்வேன், கவலைப்படாதே, நார்மன் பதிலளித்தார். நன்கு உறங்கவும் டோட். அத்தியாயம் 6 பனி போல் சுத்தமானது. மரியன் தன் அறைக்குள் சென்று கட்டிலில் அமர்ந்தாள். ஆம், அந்த பணத்தை திருடுவது முட்டாள்தனமான யோசனை என்று அவள் நினைத்தாள். கெட்ட கனவு போல் இருந்தது. இப்போது அந்த விசித்திரமான இனிமையான இளைஞனுடன் பேசிய பிறகு அவள் மீண்டும் விழித்திருந்தாள். திங்கட்கிழமை காலை முதல் பணத்தை வங்கிக்கு எடுத்துச் செல்கிறேன் என்று அவள் நினைத்தாள். நான் என்ன செய்தேன் என்று யாருக்கும் தெரியாது. எல்லாம் சரியாகி விடும் டோட். அவள் எழுந்து நின்றாள். அவள் திடீரென்று மிகவும் வலுவாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தாள். அவள் அற்புதமாக உணர்ந்தாள். நான் குளித்த பிறகு நான் நன்றாக உணர்கிறேன் என்று அவள் நினைத்தாள். நான் பனி போல் சுத்தமாக இருப்பேன் டோட். அவள் ரவிக்கை, பாவாடை மற்றும் காலணிகளை கழற்றி படுக்கையில் எறிந்தாள். யாரோ தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதை அவள் உணரவில்லை. மரியானின் அறைக்கும் நார்மனின் அலுவலகத்திற்கு பின்னால் இருக்கும் அறைக்கும் இடையில் அவாயில் ஒரு துளை இருந்தது. நார்மன் அந்த துளை வழியாக மரியான் ஆடைகளை அவிழ்ப்பதைப் பார்த்துக் கொண்டிருந்தான். குளிப்பதற்கு முன் மரியான் திடீரென்று ஏதோ நினைத்தாள். அவள் ஒரு சிறிய மேசையில் அமர்ந்து ஒரு காகிதத்தில் சில எண்களை எழுதினாள். அந்த பணத்தில் $700 என்று செலவழித்தேன் என்று அவள் நினைத்தாள். நான் அதை திருப்பிச் செலுத்த முயற்சிக்க வேண்டும். ஆனால் அது இப்போது முக்கியமில்லை. நான் பணத்தைப் பற்றி சிந்திக்க மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நான் குளிக்க வேண்டும் டோட். அவள் குளியலறைக்குள் நுழைந்து காகிதத்தை கழிப்பறைக்குள் எறிந்தாள். பிறகு மற்ற ஆடைகளை கழற்றிவிட்டு குளியலறையில் இறங்கினாள். பிளாஸ்டிக் திரையை பின்னால் இழுத்துவிட்டு ஷவரை ஆன் செய்தாள். அருமையாக இருந்தது. அழகான மற்றும் சூடான. அவள் கண்களை மூடினாள். வெதுவெதுப்பான நீர் அவள் உடம்பில் வழிந்தது. கெட்ட கனவு முடிந்தது. அவள் மீண்டும் ஒரு நல்ல, சுத்தமான பெண்ணாக மாறிக்கொண்டிருந்தாள். மரியான் குளியலறையின் கதவு அமைதியாக திறக்கப்பட்டதை கேட்கவில்லை. மெதுவாக தரையைக் கடக்கும் வயதான பெண்ணை அவள் பார்க்கவில்லை. அந்த பெண்ணின் கை பிளாஸ்டிக் திரைச்சீலையை இழுத்தபோது அவள் சுவரை நோக்கியிருந்தாள். அவள் வேகமாக திரும்பி அவள் கண்களில் நீர் வழிய ஒரு முகத்தைப் பார்த்தாள். நீண்ட நரைமுடி மற்றும் பைத்தியம், பளபளப்பான கண்களுடன் பயங்கரமான வெள்ளை முகம். மேலும் அந்த பெண்ணின் தலைக்கு மேல் கையில் ஒரு பெரிய வெள்ளி கத்தி இருந்தது. மரியான் அலறினாள். அந்த பெண் சிரித்துக்கொண்டே கத்தியை நேராக கழுத்தில் கொண்டு வந்தாள். மரியான் கைகள், தொண்டை, வயிறு என பல இடங்களில் கத்தி வெட்டியது போல் கத்திக்கொண்டே சென்றார். அவள் சண்டையிட முயன்றாள். ஆனால் வயதான பெண் மிகவும் வலிமையானவள். கத்தி அவள் உடலில் ஆழமாக வெட்டியது. மீண்டும் மீண்டும். மரியன் பலவீனமானாள். அவளுடைய அலறல் மென்மையாக மாறியது. இறுதியாக அவளது தொண்டையின் பின்புறத்தில் ஒரு சிறிய, விசித்திரமான சத்தத்துடன்
மரியன் குளியல் தரையில் விழுந்து முற்றிலும் அமைதியாக கிடந்தாள். அவள் முகத்தில், அவளுடைய அழகான, பயந்த கண்களில் நீர் விழுந்தது. அது இரத்தத்தால் சிவந்து அவள் உடம்பில் வழிந்தது. மரியான் கிரேன் இறந்தார். அத்தியாயம் 7 சதுப்பு நிலம். நார்மனுக்கு தன் தாயின் உடையில் இரத்தம் வழிந்ததைக் கண்டதும் உடம்பு சரியில்லை. அம்மா, கடவுளே, அம்மா! அவர் அழுத்தார். இரத்தம், இரத்தம்! அவர் தனது தாயின் படுக்கையறையிலிருந்து படிக்கட்டுகளில் இறங்கி, வீட்டை விட்டு மலையிலிருந்து இறங்கி மோட்டலுக்கு ஓடினார். அவனால் நம்பவே முடியவில்லை. அவன் அம்மா கொலைகாரனா? அது உண்மையல்ல. ஆனால் கடைசியில் அந்த பெண்ணின் அறைக்குள் ஓடியபோது அது உண்மைதான் என்று பார்த்தான். அந்த பெண் குளியலறையில் கண்களைத் திறந்த நிலையில் இறந்து கிடந்தாள். மேலும் அவரது தாயார் கொலையாளி. அவர் குளியலறைக்கு வெளியே நின்று உடல்நிலை சரியில்லாமல் பயந்து கொண்டார். அவர் யோசிக்க முயன்றார், ஆனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் காவல்துறையை அழைப்பது பற்றி யோசித்தார், ஆனால் பின்னர் நிறுத்தினார். அவர்களை அழைக்கக்கூடாது. இப்போது இல்லை. ஏனெனில் அவனுடைய தாய் உண்மையில் ஒரு கொலையாளி அல்ல, அவள் நோய்வாய்ப்பட்டிருந்தாள். நீங்கள் தலையில் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நீங்கள் உண்மையான கொலையாளி அல்ல. இல்லை, அவர் மக்களுக்குத் தெரியாமல் தடுக்க வேண்டும். அவருக்கு நேரம் இருந்தது. சிறுமி தனியாக இருந்தாள். அவள் அங்கு இருப்பது யாருக்கும் தெரியாது. உடலைத் தூக்கி எறிவதுதான் சிறந்தது. ஆனால் எப்படி? அப்போது நார்மனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. படுக்கையறை விளக்கையும் குளியலறையில் ஷவரையும் அணைத்தான். பின்னர் அவர் ஷவரில் இருந்த பிளாஸ்டிக் திரையை எடுத்து படுக்கையறை தரையில் திறந்தார். அடுத்து மரியானின் உடலை குளிப்பாட்டிலிருந்து வெளியே எடுத்து பிளாஸ்டிக் திரையில் மெதுவாக இழுத்தான். குளியலறையில் தரை மற்றும் சுவர்களில் இருந்து இரத்தத்தை கழுவிய பின் பிளாஸ்டிக் திரைக்குள் உடலை எடுத்து அவளது காருக்கு கொண்டு சென்றான். மீண்டும் படுக்கையறைக்குச் சென்று அந்த பெண்ணிடம் இருந்த அனைத்தையும் சூட்கேசுக்குள் வைத்தான். அதை உடலுடன் காரில் ஏற்றினார். கடைசியாக அறையைச் சுற்றிப் பார்த்தான். படுக்கைக்கு அருகில் இருந்த செய்தித்தாளைப் பார்த்தவன் அதை எடுத்து அதில் இருந்த பணத்தைப் பற்றி தெரியாமல் அதையும் காரில் வீசினான். பின்னர் அவர் காரில் ஏறி மோட்டலுக்கு சற்று தொலைவில் உள்ள சதுப்பு நிலத்தை நோக்கி சென்றார். வந்ததும் காரை விட்டு இறங்கி சதுப்பு நிலத்தில் தள்ளினார். அது மெதுவாக இறங்குவதை அவன் பதட்டத்துடன் பார்த்தான். இது நீண்ட நேரம் எடுத்தது, ஆனால் இறுதியில் அது மறைந்து விட்டது. நார்மன் சிரித்தான். அம்மா இப்போது பாதுகாப்பாக இருக்கிறார் என்று நினைத்தான். அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது என்பதை யாரும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அத்தியாயம் 8 லீலா. ஒரு வாரம் கழித்து சாம் லூமிஸ் தனது கடையின் பின்புறத்தில் உள்ள அலுவலகத்தில் அமர்ந்து மரியானுக்கு ஒரு கடிதம் எழுதிக் கொண்டிருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் நான் உன்னைப் பார்த்ததிலிருந்து நீங்கள் சொன்ன விஷயங்களைப் பற்றி நான் நிறைய யோசித்தேன். நீ சொல்வது சரி. பணம் முக்கியமில்லை. நான் உன்னை இப்போது திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அவர் எழுதிக் கொண்டிருந்தபோது கடையில் வேலை செய்த பாப் சம்மரீல்ட் என்ற இளைஞன் அவரை அழைத்தான். சாம், ஒரு இளம் பெண் உன்னை பார்க்க விரும்புகிறாள். சாம் கடைக்குள் நுழைந்தார். அழகான முடி மற்றும் சிறிய சூட்கேசுடன் ஒரு அழகான இளம் பெண்ணைப் பார்த்தார். நான் லீலா, மரியானின் சகோதரி என்று அவள் சிரிக்காமல் சொன்னாள். அவள் இங்கே இருக்கிறாளா? நிச்சயமாக இல்லை, சாம் பதிலளித்தார். ஏதாவது தவறா? கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து நான் அவளைப் பார்க்கவில்லை, லீலா சொன்னாள். அவள் குரல் நடுங்க ஆரம்பித்தது. எதுவும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியேறினாள். அவள் எனக்கு போன் கூட செய்யவில்லை. பார், அவள் இங்கே இருந்தால் நான் அவளிடம் பேச விரும்புகிறேன். அவள் கஷ்டத்தில் இருக்கிறாள். அவள் அழ ஆரம்பித்தாள். சாம் பாப்பை கடையை விட்டு வெளியேறச் சொன்னார். பின்னர் லீலாவிடம் திரும்பினார். சொல்லு என்றான் மெதுவாக. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? என்ன கஷ்டத்தில் இருக்கிறாள்? ஆமாம், அவர்களுக்குப் பின்னால் இருந்த வாசலில் இருந்து தட்டையான நட்பற்ற குரல் கேட்டது. எல்லோரும் மரியானைப் பற்றி பேசுவோம். சாம் மற்றும் லீலா இருவரும் யார் பேசுகிறார்கள் என்று பார்க்க திரும்பினர். கண்களுக்கு மேல் தொப்பியை அணிந்த ஒரு குட்டை மனிதர் மெதுவாக கடைக்குள் நுழைந்தார். ரெயின்கோட்டை கையில் ஏந்தியிருந்தார். என் பெயர் அர்போகாஸ்ட் என்று அவர் அவர்களிடம் ஒரு அட்டையைக் காட்டினார். நான் ஒரு துப்பறிவாளன், ஆனால் நான் காவல்துறையில் இல்லை. அவர் லீலாவைக் கடுமையாகப் பார்த்து, இப்போது மிஸ் கிரேன், மரியான் எங்கே? நீங்கள் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் சாம். $40,000 அர்போகாஸ்ட் பதிலளித்தார். எனக்கு புரியவில்லை. உன் காதலி $40,000 திருடினாள். சாம் லீலாவைப் பார்த்தான். இது உண்மையா? லீலா எல்லாவற்றையும் விளக்கினாள். குளிர்ந்த குரலில் பேசினாள்.
சாம் மரியானை எங்கோ மறைத்து வைத்திருப்பதாக அவள் நம்பினாள். ஆனால் முடித்ததும் அவள் குரல் தழுதழுத்தது. கேளு சாம் என்றாள். அவளுடைய முதலாளி போலீஸை அழைக்க விரும்பவில்லை. அவர் பணத்தை திரும்பப் பெற வேண்டும். அவள் இங்கே இருந்தால். அவள் இல்லை, சாம் வேகமாக சொன்னான். மிஸ் கிரேன், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அர்போகாஸ்ட் கூறினார். நீங்கள் ஏன் ஏர்வாலுக்கு இங்கு வந்தீர்கள்? அக்கா இங்கே இருப்பது உனக்குத் தெரியுமா? அவள் இருப்பாள் என்று நான் நம்பினேன். நான் உறுதியாக தெரியவில்லை டோட். அர்போகாஸ்ட் அவளைப் பார்த்து எதுவும் பேசவில்லை. உண்மைதான். அவள் கோபமாக அழுதாள். என்னை ஏன் நம்பவில்லை? நான் என் வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கிறேன், மிஸ் கிரேன் டோட். அப்படியா? என்றார் சாம். அப்படியானால் நீங்கள் பீனிக்ஸ் மருத்துவமனைகளுக்கு போன் செய்தீர்களா? ஒருவேளை அவளுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் டோட். அது சாத்தியமில்லை, அர்போகாஸ்ட் பதிலளித்தார். கடந்த வெள்ளியன்று அவளுடைய முதலாளி அவளையும் அவளுடைய காரையும் பார்த்தார். அவள் பணத்தைக் கொண்டு பீனிக்ஸ் நகரிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தாள் டோட். பின்னர் அர்போகாஸ்ட் லீலாவைப் பார்த்தார். அவர் இறுதியாக அவளை நம்பினார் என்பதைக் காட்ட அவர் ஒரு அன்பான, நட்பு புன்னகையைக் கொடுத்தார். அவள் இங்கே இருப்பதாக நான் நினைக்கிறேன், திருமதிக்கிறேன் என்று அவர் கூறினார். ஒருவேளை அவள் காதலனுடன் இங்கே இல்லை, ஆனால் அவள் ஓச் அருகில் எங்காவது. என்னால் உணர முடிகிறது. கவலைப்படாதே என்று தொப்பியைத் தொட்டுவிட்டு கதவை நோக்கி நடந்தான். நான் அவளைக் கண்டுபிடிப்பேன் டோட். அத்தியாயம் 9. சில கேள்விகள். அடுத்த நாள் ஆதனை ஓச் அருகில் உள்ள அனைத்து ஹோட்டல்களையும் பார்வையிட்டார். மரியான் படத்தை அனைவருக்கும் காட்டினார். இந்த பெண்ணைப் பார்த்தீர்களா என்று அவர்களிடம் கேட்டார். பதில் எப்போதும் இல்லை டோட். கடைசியாக அவர் ஏர்வேலுக்கு வெளியே பழைய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது சாலையின் ஓரத்தில் ஒரு சிறிய மொட்டலைக் கண்டார். ஒருவேளை நான் இந்த அதிர்ஷ்டசாலியாக இருப்பேன் என்று அவர் நினைத்தார். நான் மற்ற அனைத்தையும் முயற்சித்தேன் டோட். ஆர்போகாஸ்ட் சாலையை விட்டு வெளியேறி மொட்டலுக்குச் சென்றார். நார்மன் பேட்ஸ் மாலை வெயிலில் தனது அலுவலகத்திற்கு வெளியே அமர்ந்து ஒரு பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தார். ஆர்போகாஸ்ட் காரில் இருந்து இறங்கியதும் அவன் எழுந்து நின்று சிரித்தான். நான் உன்னை கிட்டத்தட்ட தவறவிட்டேன், அர்போகாஸ்ட் கூறினார். நான் அடையாளத்தை இயக்க மறந்துவிட்டேன், நார்மன் பதிலளித்தார். உனக்கு ஒரு அறை வேண்டுமா? இல்லை நன்றி. நான் சில கேள்விகளை மட்டும் கேட்க விரும்புகிறேன் டோட். என்ன மாதிரியான கேள்விகள்? நார்மன் தன் அலுவலகத்திற்குச் செல்லத் திரும்பினான். நான் ஒரு பெண்ணைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் என்று அர்போகாஸ்ட் அவரை பின்தொடர்ந்தார். என் பெயர் அர்போகாஸ்ட். நான் ஒரு துப்பறிவாளன் டோட். ஓ அப்படியா? நார்மன் அமைதியாக புன்னகைக்க முயன்றான். ஒரு பெண்? அவள் பெயர் மரியன் கிரேன், அர்போகாஸ்ட் விளக்கினார். அவள் பீனிக்ஸ் நகரைச் சேர்ந்தவள். கடந்த வெள்ளிக்கிழமை அவர் காணாமல் போனதால் அவரது குடும்பத்தினர் மிகவும் கவலையடைந்துள்ளனர். அவர் நார்மனுக்கு புகைப்படத்தைக் காட்டினார். அவளை பார்த்திருக்கிறீர்களா? நார்மன் பார்க்காமல் தலையை ஆட்டினான். ஒரு வாரத்திற்கு முன்பு அவள் இங்கே நின்றுவிட்டாளா? இல்லை. 2 வாரங்களுக்கு மேலாக எனக்கு பார்வையாளர்கள் வரவில்லை. அவர்கள் நெடுஞ்சாலையை மாற்றியதால் வியாபாரம் மோசமாக உள்ளது டோட். உங்கள் புத்தகத்தைப் பார்க்க முடியுமா? நார்மன் பேசாமல் மேசைக்கு அடியில் இருந்து புத்தகத்தைக் கொடுத்தான். அர்போகாஸ்ட் ஒரு உரையை எடுத்து புத்தகத்தில் உள்ள பெயர்களைப் படிப்பதை அவர் பார்த்தார். டோட், லாஸ் ஏஞ்சல்ஸைச் சேர்ந்த மேரி சாமுவேல்ஸ் என்ற பெயரில் அர்போகாஸ்டின் விரல் நின்றது. பார்த்தாயா? கடந்த சனிக்கிழமை இரவு அவள் இங்கே இருந்தாள். பார். இந்த உரையில் எழுதுவது போலவே இருக்கிறது டோட். அதனால் நார்மன் பலவீனமான குரலில் சொன்னான். இந்த உரையில் உள்ள எழுத்து மிஸ் கிரேனுடையது டோட். நார்மன் பேசுவதற்கு வாயைத் திறந்தான், ஆனால் அவனது வாய் வறண்டு இருந்தது. அவனால் சரியான வார்த்தைகளை யோசிக்க முடியவில்லை. இறுதியாக அவர் கூறினார், இது சில நேரங்களில் கடினம் டோட். அர்போகாஸ்ட் நார்மனைப் பார்த்தார். என்ன கஷ்டம்? விஷயங்களை நினைவில் வைத்தல் டோட். எனக்குத் தெரியும், எனக்குத் தெரியும், அர்போகாஸ்ட் மெதுவாகச் சொன்னார். அவரை பயமுறுத்தாமல் இருக்க முயன்றார். உங்களுக்குத் தெரியும், நான் பொய் சொல்லவில்லை, மிஸ்டர். போன வாரம்தான் மறந்துட்டேன் டோட். புரிகிறது டோட். அர்போகாஸ்டின் நட்பு நார்மனை அமைதிப்படுத்தியது. அவர் புன்னகைத்து மீண்டும் புகைப்படத்தைப் பார்க்கச் சொன்னார். இம்முறை கவனமாகப் படித்தார். ஆமாம் என்றான். எனக்கு இப்போது நினைவிருக்கிறது. மழை பெய்து கொண்டிருந்தது. இந்த பெண் இரவு தாமதமாக வந்தாள்.
சோர்வாக இருந்தவள் நேராக படுக்கைக்கு சென்றாள். மறுநாள் காலையிலேயே கிளம்பினாள் டோட். அவள் இங்கு யாரையாவது சந்தித்தாளா? இல்லை, அவள் தனியாக இருந்தாள் டோட். அவள் யாருக்காவது போன் செய்தாளா? இல்லை டோட். உங்களுக்கு எப்படி தெரியும்? நார்மன் கண்களை மூடினான். அது மீண்டும் நடந்தது. அவன் முகம் எரிந்து கொண்டிருந்தது. அவனால் பதிலை யோசிக்க முடியவில்லை. இறுதியாக அவர் கூறினார், அவள் சோர்வாக இருந்தாள். மறுநாள் காலையில் நீண்ட பயணம் இருந்ததால் நேராக படுக்கைக்குச் செல்ல விரும்புவதாகச் சொன்னாள். இப்போது, மிஸ்டர் அர்போகாஸ்ட், நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன். நான் போக வேண்டும் டோட். நார்மன் விலகிச் செல்லத் தொடங்கியபோது, இன்னும் ஒரு கேள்வி, தயவு செய்து, அர்போகாஸ்ட் கூறினார். அவள் இன்னும் இங்கே இருக்கிறாளா? இல்லை, அவள் இல்லை. நான் உன்னிடம் முன்பே கூறினேன். நீங்கள் நம்பவில்லை என்றால் எல்லா அறைகளையும் காட்டுகிறேன் டோட். இல்லை, பரவாயில்லை. அர்போகாஸ்ட் சிரித்தார். அவர் வெளியே நார்மனைப் பின்தொடர்ந்தார். இப்போது இருட்டாக இருந்தது. அவர் மலையில் இருந்த வீட்டைப் பார்த்தார். ஜன்னலில் ஒரு ஒளியைக் கவனித்தார். வீட்டில் யாராவது இருக்கிறார்களா? நார்மன் விலகிச் செல்லும்போது அவர் கேட்டார். நார்மன் திரும்பிச் சிரித்தான். இல்லை டோட். ஆனால் அந்த ஜன்னலுக்கு அருகில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அர்போகாஸ்ட் வீட்டை சுட்டிக் காட்டினார். ஓ, அது என் அம்மா. அவள் உடம்பு சரியில்லை டோட். அர்போகாஸ்ட் நார்மனை ஒரு கணம் கடுமையாகப் பார்த்துவிட்டு, அந்தப் பெண் உனக்கு நிறைய பணம் கொடுத்தாளா? என்ன சொல்கிறாய்? அவளை இங்கே மறைக்கலாமா? பார் மிஸ்டர், நான் அவளைக் கடத்தியதாக நீங்கள் நினைத்தால் அல்லது ஏதாவது. நான் அப்படிச் சொல்லவில்லை. ஆனால் ஒருவேளை அவள் உங்களிடம் பணம் கொடுத்து யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டிருக்கலாம். ஒருவேளை அவள் உங்களிடம் ஏதோ முட்டாள்தனமான கதையைச் சொல்லியிருக்கலாம். மிஸ்டர் அர்போகாஸ்ட், நான் முட்டாள் அல்ல என்று நார்மன் கூறினார். இல்லை, நிச்சயமாக நீங்கள் இல்லை. ஆனால் சில நேரங்களில் ஒரு அழகான பெண்ணை நம்புவது மிகவும் எளிதானது. நான் முட்டாளாக இருந்தாலும் என் அம்மா இல்லை என்று நார்மன் மீண்டும் உற்சாகமடைந்தான். அம்மா சொன்னதை நம்பவில்லை. அப்படியானால் உங்கள் அம்மா அவளை சந்தித்தாரா? அர்போகாஸ்ட் ஆச்சரியமாக பார்த்தார். உன் அம்மாவையும் சந்திக்கலாமா? நான் அவளிடம் பேச விரும்புகிறேன் டோட். இல்லை, உன்னால் முடியாது. நான் உன்னிடம் சொன்னேன். அவள் உடம்பு சரியில்லை டோட். அர்போகாஸ்ட் அம்மாவிடம் பேச விரும்பினார். ஆனால் நார்மனுக்கு இப்போது ஏதோ வலுவான மற்றும் பனிக்கட்டியிருந்தது. அவரை தள்ள வேண்டாம் என்று முடிவு செய்தார். நான் பிறகு வருகிறேன் என்று அவர் நினைத்தார். பெண்ணின் தங்கைக்கு போன் செய்து எனக்குத் தெரிந்ததைச் சொன்னேன் டோட். அத்தியாயம் 10 திரைக்கு பின்னால் நிழல். நார்மன் பேட்ஸுடனான உரையாடல் பற்றிய செய்தியுடன் லீலாவுக்கு போன் செய்த பிறகு அர்போகாஸ்ட் மீண்டும் மோட்டலுக்குச் சென்றார். அலுவலகத்தில் ஒரு விளக்கு இருந்தது. இப்போது அடையாளம் இருந்தது. ஆனால் அவனால் எங்கும் நார்மனைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. பழைய வீட்டை நிமிர்ந்து பார்த்தால் ஜன்னல் ஓரமாக கிழவி இருப்பதை அவன் இன்னும் பார்க்க முடிந்தது. திரைக்குப் பின்னால் அவள் நிழலைப் பார்த்தான். அவளுடைய மகனின் உதவியில்லாமல் நான் அவளிடம் போய் பேச வேண்டும் என்று அவன் நினைத்தான். மலையில் ஏறிய பிறகு முன் கதவு திறந்திருப்பதை அர்போகாஸ்ட் கண்டுபிடித்தார். உள்ளே சென்று தொப்பியை கழற்றிவிட்டு சில நொடிகள் காத்திருந்தார். எல்லாம் அமைதியாக இருந்தது. கண்ணாடியையும் வால்பேப்பரில் பூக்களையும் சுவரில் இருந்த பழைய படங்களையும் பார்த்தான். மகன் எங்கோ பிஸியாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து மாடிக்கு சென்று அம்மாவிடம் தனியாக பேச முடிவு செய்தான். அவர் மிகவும் மெதுவாக படிக்கட்டுகளில் ஏறினார். அவர் சத்தம் போட விரும்பவில்லை. மேலும் அவர் நேர்மையாக இருந்தால் அவர் கொஞ்சம் பயந்தார். பழைய தளபாடங்கள் மற்றும் அமைதியான அறைகளுடன் இந்த வீடு மிகவும் விசித்திரமாக இருந்தது. படிக்கட்டுகளின் உச்சியில் அர்போகாஸ்ட் படுக்கையறை கதவு சத்தம் கேட்டது. திரும்பி கிழவியைப் பார்த்தான். அவள் நீண்ட ஆடை, வெள்ளை முகம் மற்றும் குளிர், வெறித்தனமான கண்களுடன் நேராக அவனை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள். அவர் நகர முடியாத அளவுக்கு ஆச்சரியப்பட்டார். அவள் தலைக்கு மேலே பெரிய வெள்ளிக் கத்தியைப் பார்த்தான். அவன் கைகளை உயர்த்த முயன்றான். ஆனால் அவன் மிகவும் தாமதமாகிவிட்டான். கத்தி அவனது முகத்தை அவன் தலையின் உச்சியிலிருந்து இடது கண்ணின் வழியாக வாயின் மூலை வரை வெட்டியது. அவர் மீண்டும் படிக்கட்டுகளில் இருந்து கீழே விழுந்து மிகவும் அமைதியாக கிடந்தார். அவனால் கைகளையோ கால்களையோ அசைக்க முடியவில்லை. ஆனால் அவனால் தலையை உயர்த்த முடிந்தது. ஒரு நல்ல கண்ணால் அவர் படிக்கட்டுகளில் ஏறிப் பார்த்தார். வயதான பெண்மணி அவரை நோக்கிப் பறந்து கொண்டிருந்தார். அவள் கையில் வெள்ளிக் கத்தி ஒரு மிருகத்தைப் போல கத்தினார்.
கடைசியாக அவன் பார்த்தது அவனுக்கு மேலே இருந்த பயங்கரமான வெள்ளை முகம். அவள் கத்தியை நேராக அவன் இதயத்திற்குள் கொண்டு வந்தாள். அத்தியாயம் 11 ஷெரிப்பிற்கான வருகை. சாமும் லீலாவும் கடைக்குப் பின்னால் இருந்த அறையில் அமர்ந்து அர்போகாஸ்ட் திரும்பி வருவதற்காகக் காத்திருந்தனர். 1 மணி நேரத்துக்கு மேல் ஆகிறது என்றாள் லீலா. அவர் ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை? ஒருவேளை அவர் முக்கியமான ஒன்றைக் கண்டுபிடித்திருக்கலாம். லீலா நாற்காலியைத் தள்ளிவிட்டு எழுந்து நின்றாள். 1 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக வந்துள்ளார். அவர் கூப்பிடவே இல்லை. நான் பழைய நெடுஞ்சாலைக்குப் போகிறேன். அவர் எதையோ கண்டுபிடித்தார் என்று எனக்குத் தெரியும். என்னுடன் வருகிறாயா? சாம் பெருமூச்சுடன் எழுந்து நின்றான். நான் செல்கிறேன். நீ இங்கேயே இரு என்றார். ஆர்போகாஸ்ட் திரும்பி வந்தால் யாராவது இங்கே இருக்க வேண்டும். சாம் வந்தபோது விடுதி இருட்டாகவும் காலியாகவும் இருந்தது. அவர் அர்போகாஸ்டின் பெயரை பலமுறை அழைத்தார், ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. அவர் மோட்டலுக்குப் பின்னால் இருந்த பெரிய வீட்டைப் பார்த்தார். ஜன்னலில் யாரோ ஒருவர் இருப்பதைக் கண்டார். அதுதான் அம்மா என்று நினைக்கிறேன் என்று நினைத்தான். அர்போகாஸ்ட் பேச விரும்பிய கிழவி. அவர் மலையில் ஏறி கதவை முயற்சித்தார். மீண்டும் பதில் இல்லை. சாம் ஏர்வேலுக்குத் திரும்பினார். மோட்டலில் யாரும் இல்லை என்று லீலாவிடம் கூறினார். இல்லை ஆர்போகாஸ்ட். பேட்ஸ் இல்லை. கதவைத் திறக்க முடியாத ஒரு நோய்வாய்ப்பட்ட கிழவி. நான் கவலைப்படுகிறேன் லீலா கூறினார். ஏதோ பிரச்சனை. நான் ஒப்புக்கொள்கிறேன் சாம் கூறினார். நாம் போலீசிடம் சொல்ல வேண்டும். ஜூட் சேம்பர்ஸை பார்வையிடுவோம். அவர் இந்த ஊரின் ஷெரிப். அவர் நமக்கு உதவுவார். ஷெரிப் மற்றும் அவரது மனைவி கதவைத் திறக்க படுக்கையில் இருந்து எழுந்திருக்க வேண்டியிருந்தது. தாமதமாகிவிட்டது. ஆனால் அவர்கள் சாமையும் லீலாவையும் உள்ளே வரச் சொன்னார்கள். சாம் அவர்களிடம் மரியன் மற்றும் அர்போகாஸ்ட் பற்றிச் சொன்னபோது அவர்கள் செவிசாய்த்தனர். அர்போகாஸ்ட் மீண்டும் மோட்டலுக்குச் செல்ல விரும்புவதாக எங்களிடம் ஓன் செய்தார். அவர் திருமதி பேட்ஸிடம் பேச விரும்பினார் என்றார் சாம். ஆனால் அது 3 மணி நேரத்திற்கு முன்பு. நார்மனுக்கு மனைவி இருப்பது எனக்குத் தெரியாது என்று திருமதி சேம்பர்ஸ் ஆச்சரியப்பட்டார். இல்லை சாம் விளக்கினார். அது ஒரு வயதான பெண்மணி. அவரது தாயார். ஷெரீப் ஒரு யோசித்தார். 1 நிமிடம். பிறகு லீலாவிடம் கேட்டாள், உன் சகோதரி எப்போது காணாமல் போனாள்? அவள் 1 வாரத்திற்கு முன்பு பீனிக்ஸ் விட்டுச் சென்றாள். அவள் இங்கு வந்தாள் என்று உனக்கு எப்படித் தெரியும்? அவள் என்னைப் பார்க்க வந்தாள் சாம் விளக்கினார். அவள் உன்னிடம் எதுவும் சொல்லவில்லையா? ஷெரீப் இன்னும் லீலாவைப் பார்த்துக் கொண்டிருந்தார். இல்லை. அவள் அப்படியே ஓடிவிட்டாள். எதிலிருந்து? 1 நிமிடம் யாரும் பேசவில்லை. பிறகு லீலா அமைதியாகச் சொன்னாள், அவள் கொஞ்சம் பணத்தைத் திருடிவிட்டாள். நிறைய? $40,000. ஏன் முன்னமே போலீசில் சொல்லவில்லை? போலீசிடம் சொல்லாமல் மரியான் பணத்தைத் திரும்பக் கொடுக்க விரும்பினோம். இந்த டிடெக்டிவ் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உனக்கு போன் பண்ணும்போது பணத்தைப் பற்றிப் பேசினானா? பணம் முக்கியமில்லை இல்லையா? லீலா மகிழ்ச்சியின்றி அழுத்தாள். நான் என் தங்கையைக் கண்டுபிடிக்க வேண்டும். ஷெரீப் பெருமூச்சுவிட்டு நட்பாக பார்க்க முயன்றார். என்னால் என்ன செய்ய முடியும்? ஏதோ தவறு இருப்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன் என்றாள் லீலா. மோட்டலில், அதாவது மிஸ்ஸஸ் சேம்பர்ஸ் லீலாவைப் பார்த்து அவள் மீது பரிதாபப்பட்டாள். நீங்கள் ஏன் மோட்டலில் நார்மனுக்கு தொலைபேசியில் பேசக்கூடாது? அவள் கணவனிடம் சொன்னாள். தாமதமாகிவிட்டது. ஓ, கூப்பிடுங்க என்றாள் லீலா. ஷெரீப் மீண்டும் பெருமுச்சுவிட்டு டெலிதோனை எடுத்தார். வணக்கம். அவர் சில நொடிகள் கழித்து கூறினார். நார்மன்? இது ஷெரீப் சேம்பர்ஸ் பேசுகிறது. கேளுங்கள், என்னிடம் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் கவலைப்படுகிறார்கள். இன்றிரவு உங்களுக்கு பார்வையாளர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை, வாடிக்கையாளர் அல்ல. ஒரு துப்பறியும் நபர். ஜட்சேம்பர்ஸ் 1 நிமிடம் அமைதியாகக் கேட்டுவிட்டு தொலைபேசியைக் கீழே வைத்தார். ஆமாம் என்று சாம் மற்றும் லீலாவிடம் திரும்பினான். இன்று இரவு துப்பறியும் நபர் இருந்தார். நார்மன் அந்தப் பெண்ணைப் பற்றி அவனிடம் சொன்னான். துப்பறியும் நபர் நன்றி கூறிவிட்டுச் சென்றார். மிஸ்டர் பேட்ஸின் அம்மாவைப் பார்க்காமல்? லீலா கேட்டாள். ஷெரீப் லீலாவை நேருக்கு நேர் பார்த்தார். நார்மனின் தாய் 10 வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார். அவன் சொன்னான். அவள் தன் காதலனைக் கொன்றாள். பின்னர் அவள் தற்கொலை செய்து கொண்டாள். எல்லா பத்திரிகைகளிலும் வந்தது. நார்மன் அவர்கள் படுக்கையில் ஒன்றாக இறந்து கிடப்பதைக் கண்டார்.
ஆனால் அது உண்மையல்ல, நான் அவளை பார்த்தேன். சாம் அழுதான். ஆம், லீலா ஒப்புக்கொண்டாள். ஆர்போகாஸ்ட் அவளையும் பார்த்தான். ஜட் சேம்பர்ஸ் தன் மனைவியைப் பார்த்து பதிலளித்தார். மிகவும் விசித்திரமான. நார்மனின் தாய் இன்னும் உயிருடன் இருந்தால் 10 வருடங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்ட பெண் யார்? ஷெரிப் சேம்பர்ஸிடம் பேசிய பிறகு நார்மன் பேட்ஸ் போனை வைத்தார். போலீஸ் சீக்கிரம் வரணும் என்று நினைத்தான். அவர்கள் வருவதற்கு முன்னான் அம்மாவை மறைக்க வேண்டும். அவர் அலுவலகத்தை விட்டு வெளியே ஓடி மலை ஏறி பழைய வீட்டிற்குச் சென்று படிக்கட்டுகளில் ஏறி தனது தாயின் அறைக்குச் சென்றார். அம்மா, நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான். கிழவி சிரித்தாள். நீ ஒரு முட்டாள் பையன், என்ன செய்வது என்று சொல்கிறாய்? அம்மா, அது முக்கியம். இல்லை, பழசாலையில் ஒளிந்து கொள்ள மாட்டேன். நான் இங்கேயே இருக்கிறேன். இது என் அறை. யாரும் என்னை அழைத்துச் செல்ல மாட்டார்கள். அவர்கள் உங்களுக்காக வருவார்கள் அம்மா, நார்மன் விளக்க முயன்றார். அந்த மனிதன் அந்த பெண்ணின் பின்னால் வந்தான். இப்போது யாராவது அவருக்குப் பின்னால் வருவார்கள். அம்மா, தயவு செய்து கொஞ்ச நாட்களுக்கு அவர்கள் உன்னைக் கண்டுபிடிக்க மாட்டார்கள். அந்த அசிங்கமான பழைய பாதாள அறையில் சில நாட்கள். இல்லை, முன்பு ஒருமுறை என்னை அங்கே மறைத்து விட்டாய். நான் இனி அங்கே போக மாட்டேன். இப்போது போய்விடு. ஆனால் நார்மன் கேட்கவில்லை. அவர் தனது தாயை படுக்கையில் இருந்து தூக்கிக் கொண்டு படுக்கையறைக்கு வெளியே படிக்கட்டுகள் மற்றும் பழ பாதாள அறைக்கு அழைத்துச் சென்றார். அத்தியாயம் 12 அறை 1. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சாமும் லீலாவும் தேவாலயத்தில் இருந்து வெளியே வரும்போது ஜூட் சேம்பர்ஸ் மற்றும் அவரது மனைவியைச் சந்தித்தனர். நீங்கள் எங்களுடன் மோட்டலுக்குப் போக விரும்புகிறீர்களா? லீலா கேட்டாள். நான் காலை உணவுக்கு முன் சென்றேன் என்று ஷெரிப் கூறினார். என் சகோதரியைப் பற்றி மிஸ்டர் பேட்ஸ் என்ன சொன்னார்? உன் துப்பறிவாளனுக்கு அவன் சொன்னது போலவே. நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் மிஸ் கிரேன், நார்மன் பேட்ஸ் தனியாக விடுதியில் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் பார்த்தேன். அவனுடைய தாயைக் கூட நீ பார்க்கவில்லையா? இல்லை, நான் செய்யவில்லை. என்னை மன்னிக்கவும். காவல்துறை உங்களுக்கு உதவ வேண்டுமெனில் நீங்கள் வழக்கமான முறையில் புகாரளிக்க வேண்டும். நீங்கள் விரும்பினால் இன்று மதியம் என்னைப் பார்க்கலாம். உங்களுக்கு உதவுவதில் நான் மகிழ்ச்சியடைவேன். ஷெரிப் மற்றும் அவரது மனைவியிடம் விடை பெற்ற பிறகு சரி என்றார் சாம். ஒருவேளை நான் கனவு கண்டிருக்கலாம். அர்போகாஸ்ட் பொய் சொல்லி இருக்கலாம். ஒருவேளை திரைச்சீலையில் ஒரு நிழலைப் பார்த்தேன், அவ்வளவுதான். நீங்கள் கனவு காணவில்லை, அர்போகாஸ்ட் பொய் சொல்லவில்லை என்று லீலா அவரிடம் கூறினார். ஏதோ பிரச்சனை இருக்கிறது. நான் உடனே பேட்ஸ் மோட்டலுக்குப் போகிறேன். வா. சாமும் லீலாவும் பழைய நெடுஞ்சாலையில் உள்ள மோட்டலுக்கு வேகமாகச் சென்றனர். சாம் அலுவலகத்தில் நார்மன் பேட்ஸைத் தேடும் போது லீலா வெளியில் தங்கினாள். மலைமீதுள்ள வீட்டில் அவளுக்கு ஆர்வம் இருந்தது. காலையில் சூரிய ஒளியில் கூட இருட்டாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. திடீரென்று அவள் மலையின் உச்சியில் ஒரு உயரமான மெல்லிய மனிதனைக் கண்டாள். அவன் முதலில் அசையாமல் நின்றான். பின்னர் அவன் அவளை நோக்கி மலையிலிருந்து வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அலுவலகத்தை விட்டு வெளியே ஓடிய சாமை அழைத்த லீலா தனது அலுவலகத்திற்கு வெளியே இருந்த இளைஞனையும் பெண்ணையும் கண்டு வியக்கவில்லை. நார்மன் பேட்ஸ் மலையிலிருந்து இறங்கி அவர்களை நோக்கிச் சென்றான். உனக்கு ஒரு அறை வேண்டுமா என்று அவர்களிடம் மகிழ்ச்சியுடன் கேட்டார். ஆமாம், தயவு செய்து என்றான் சாம். அப்படியானால் என்னைப் பின்தொடருங்கள். நார்மன் புன்னகைத்து அவர்களைக் கடந்து தனது அலுவலகத்திற்குள் சென்றார். ரூம் 10 ஓகேவா? மேசைக்குப் பின்னால் இருந்த சுவரில் இருந்த சிறிய அலமாரியிலிருந்து சாவியை எடுத்துக்கொண்டு கேட்டான். முதலில் என் பெயரை புத்தகத்தில் எழுத விரும்புகிறேன் என்று சாம் சரி என்றார். நார்மன் மேசைக்கு அடியில் இருந்த புத்தகத்தை எடுத்து சாமிடம் கொடுத்தான். சாம் தனது பெயரை எழுதிக் கொண்டிருக்கும் போது புத்தகத்தில் உள்ள பெயர்களின் பட்டியலைப் பார்த்துக் கொண்டிருந்த லீலாவை நோர்மன் பார்த்தான். நீங்கள் யார் என்று எனக்குத் தெரியும் என்று நார்மன் நினைத்தான். நேற்று வந்தவனைத் தேடுகிறாய். சரி, நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாவற்றையும் மறைத்துவிட்டேன். நீங்கள் என் தாயை பாதாள அறையில் ஒருபோதும் காண மாட்டீர்கள். ஆனால் நான் எந்த தவறும் செய்யக்கூடாது. நான் ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சாமிடமிருந்து புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்தான். நன்றி என்று சிரித்தான். இப்போது நான் உங்கள் பைகளை எடுத்து வருகிறேன். எங்களிடம் எதுவும் இல்லை. சரி, உன் அறையைக் காட்டுகிறேன். கவலைப்படாதே என்று சாவியை எடுத்துக் கொண்டான். கண்டுபிடிப்போம்.
சாமும் லீலாவும் தங்கள் அறையில் தனியாக இருந்தபோது லீலா படுக்கையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். மரியானுக்கு ஏதோ பயங்கரமான சம்பவம் நடந்துள்ளது என்று எனக்குத் தெரியும் என்று அவர் கூறினார். மலையில் இருக்கும் பழைய வீட்டைப் பார்த்ததும் அந்த மனிதர் எங்களைப் பார்த்துக் கொண்டே இருந்தார். என்னால் உணர முடிகிறது டோட். நான் ஒப்புக்கொள்கிறேன், சாம் கூறினார். ஆனால் போலீஸைக் காட்ட ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும். ரூம் 1 போய் தேடலாம். அர்போகாஸ்ட் அவள் தங்கியிருந்ததாகச் சொன்ன அறை அது அல்லவா? சாமும் லீலாவும் கதவைத் திறந்து வெளியே பார்த்தனர். அவர்களால் யாரையும் பார்க்க முடியவில்லை. யாரும் தங்களைப் பார்க்கவில்லை என்ற நம்பிக்கையில் அவர்கள் பதட்டத்துடன் மற்ற அறைகளைக் கடந்து அறை ஒன்றிற்கு விரைந்தனர். மரியான் பற்றிய சில தகவல்களை அவர்கள் எல்லா இடங்களிலும் தேடினர். பணம் எங்குள்ளது என்பதை பேட்ஸ் அறிந்திருப்பதைக் காட்ட ஏதோ ஒன்று. அவர்கள் படுக்கையறையில் எதையும் காணவில்லை. அதனால் அவர்கள் குளியலறையில் சென்றனர். இது சுவாரஸ்யமானது, சாம் கூறினார். ஷவர் திரைச்சீலை இல்லை டோட். திடீரென்று லீலா எதையோ கவனித்தாள். பாருங்கள், அவள் கழிப்பறையிலிருந்து ஒரு சிறிய காகிதத்தை எடுத்தாள். அது ஈரமாக இருந்தது, ஆனால் அவளால் அதில் எதையாவது படிக்க முடிந்தது. இது ஒரு எண். 40,000 டோட். சாமைப் பார்த்தாள். மரியான் இங்கே இருந்ததை இது காட்டுகிறது டோட். அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சாம் கூறினார். உனக்கு புரியவில்லை. பேட்ஸ் பணத்தைப் பற்றி அறிந்திருந்தார் என்பதை இது காட்டுகிறது டோட். சரி, நான் அவனிடம் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு சாம் கதவை நோக்கி நடந்தான். ஆனால் லீலா அவனைத் தடுத்தாள். இல்லை என்றாள். வீட்டில் இருக்கும் அந்த கிழவியிடம் பேசுவோம். அவள் அர்போகாஸ்டிடம் ஏதோ சொன்னாள். அவளும் அதையே என்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் பேட்ஸைக் கண்டுபிடித்து அவருடன் பேசுங்கள். நான் அவன் அம்மாவிடம் பேசப் போகிறேன் டோட். லீலாவின் திட்டத்தைப் பற்றி சாம் மகிழ்ச்சியடையவில்லை. ஆனால் அவர் ஒப்புக்கொண்டார். கதவைத் திறந்து வெளியே பார்த்தான். லீலாவிடம் தெளிவாக இருக்கிறது என்றார். யாரும் பார்ப்பதில்லை. நீ போகலாம் டோட். லீலா மலையை நோக்கி ஓடியதும் சாம் அமைதியாக கதவை மூடினான். அவர் தனது அலுவலகத்தில் பேட்ஸைக் கண்டார். என்னைத் தேடுகிறீர்களா? பேட்ஸ் கேட்டார். ஆமாம் என்றான் சாம். லீலாவைப் பார்க்க முடியாதபடி பேட்ஸ் முன் நின்றான். எனக்கு சலிப்பாக இருக்கிறது. என் மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். நான் யாரிடமாவது பேச விரும்பினேன் டோட். நல்லது, நார்மன் சிரித்தான். உள்ளே வந்து கதவை மூடு டோட். அத்தியாயம் 13 மலை மீது வீடு. லீலா பழைய வீட்டிற்கு மலையில் ஏறி முன் கதவைத் தள்ளினாள். அது மெதுவாகத் திறந்தது. உள்ளே சென்று கதவைத் தாளிட்டுக் கொண்டாள். வெளியில் வெயிலாக இருந்தாலும் வீட்டிற்குள் குளிர் மற்றும் இருட்டாக இருந்தது. உலர்ந்த மரம் மற்றும் பழைய மரச்சாமான்கள் ஒரு விரும்பத்தகாத வாசனை இருந்தது. நான் பயப்பட வேண்டாம் என்று லீலா நினைத்தாள். நான் கிழவியைக் கண்டுபிடிக்க வேண்டும். மரியான் பற்றி அவளால் சொல்ல முடியும். ஒருவேளை என் தங்கையை கூட நான் இங்கேயே கண்டுபிடிக்கலாம் டோட். எனவே தன் சகோதரியைப் பற்றி நினைத்துக்கொண்டு லீலா தைரியமாக படிக்கட்டுகளை நோக்கி நகர ஆரம்பித்தாள். நீங்கள் அதிகம் பேசுவதில்லை, இல்லையா? மோட்டல் அலுவலகத்தில் பேட்ஸிடம் சாம் கூறினார். பேட்ஸ் பாக்கெட்டுகளில் கைகளை வைத்து சுவரில் முதுகை வைத்து பதட்டத்துடன் சிரித்தார். தனியாக வாழ்பவர்கள் பேசி மகிழ்வார்கள் என்று நினைத்தேன். நீ தனியாக இருக்கிறாய் அல்லவா? ஆம் டோட். நான் தனியாக இருப்பதை வெறுக்கிறேன், சாம் கூறினார். நான் தனியாக இருக்கும்போது எனக்கு பைத்தியம் பிடிக்கும். நார்மன் புன்னகையை நிறுத்தினான். ஏன் அப்படிச் சொல்கிறாய்? தனியாக வாழ்பவர்கள் பைத்தியம் பிடிக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சாம் அமைதியாக மகிழ்ச்சியுடன் பதிலளித்தார். சிறுவயது புன்னகையுடன் வழுவழுப்பான இளைஞன் அசங்கரியமாகத் தோன்ற ஆரம்பித்திருந்தான். உனக்கு உடன்பாடு இல்லையா? நார்மன் முகம் சிவந்தது. லீலா மாடிப்படியில் வந்து படுக்கையறைக் கதவைத் தட்டினாள். திருமதி பேட்ஸ் மெதுவாக அழைத்தாள். பதில் வராததால் கதவைத் தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றாள். அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. ஜன்னல் வழியே இருந்த கனமான திரைச்சிலைகள் முதல் அடர் வண்ண சுவர்களில் தங்க விளக்குகள் வரை அனைத்தும் மிகவும் பழமையானவை. கதவில் கண்ணாடி போட்டிருந்த பெரிய அலமாரியை நோக்கி பதட்டத்துடன் அறையை கடந்து நடந்தாள். கதவைத் திறந்தவள் நீண்ட மலர்ந்த ஆடைகளை வரிசையாகக் கண்டாள். 50 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் அணிந்திருந்த ஆடைகள். லீலா அலமாரியை மூடிவிட்டு அறையைச் சுற்றிப் பார்த்தாள். அவள் கண்கள் படுக்கைக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய மேசையில் தங்கியிருந்தன. அவள் சிறிய கண்ணாடி பூனைகள், வெள்ளி சோப்பு பாத்திரங்கள், குழந்தைகளின் பழைய புகைப்படங்கள். அல்லது அவை ஒரே குழந்தையின் வெவ்வேறு புகைப்படங்களா? எல்லாம் மிகவும் பழமையானது,
ஆனால் இதைவிட அசாதாரணமான ஒன்று இருந்தது. எல்லாம் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. இது மிகவும் விசித்திரமாக இருந்தது. இது அம்மாவின் படுக்கையறை என்றால் அவள் ஏன் எதையும் தொடுவதில்லை என்று லீலா நினைத்தாள். அவள் பயன்படுத்தத் தோன்றுவது படுக்கையை மட்டுமே. அவள் சிறிது நேரத்திற்கு முன்பு இங்கே இருந்ததை நான் படுக்கையில் இருந்து பார்க்கிறேன். எனவே அவள் இங்கே எங்கோ இருக்கிறாள். ஆனால் எங்கே? நீங்கள் இங்கே மகிழ்ச்சியாக இருப்பதாக நான் நினைக்கவில்லை, சாம் பேட்ஸிடம் கூறினார். ஏன் இந்த இடத்தை விற்றுவிட்டுப் போகக்கூடாது? இந்த இடம்தான் என் உலகம் என்று பேட்ஸ் கூறினார். நான் அந்த வீட்டில்தான் வளர்ந்தேன். நான் மகிழ்ச்சியான குழந்தையாக இருந்தேன். நானும் என் அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். லீலா இன்னொரு அறைக்குள் பார்த்தாள். அது ஒரு சிறிய அறை, ஒரு ஒழுங்கற்ற படுக்கை மற்றும் தரையில் நிறைய புத்தகங்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பொருட்கள். நார்மன் அறை என்று சில புத்தகங்களை எடுத்தாள். அவை வாழ்க்கையின் மர்மங்கள் மற்றும் விசித்திரமான நோய்களைப் பற்றியது. வழக்கத்திற்கு மாறான புத்தகங்களையும் தரையில் இருக்கும் குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்களையும் பார்த்த லீலா நார்மனைப் பற்றி ஏதோ புரிய ஆரம்பித்துவிட்டதாக எண்ணினாள். அவன் அம்மாவை நேசிக்கும் சிறுவன் என்று நினைத்தாள். எப்போதும் வளராத புத்திசாலி பையன். நீங்கள் பதட்டமாக இருக்கிறீர்கள், சாம் பேட்ஸிடம் கூறினார். நான் உன்னை பயமுறுத்தினேனா? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? உன் அம்மாவைப் பற்றி நான் ஏதோ சொன்னேன், நீ பயப்படுகிறாய். எப்படி செய்யப் போகிறீர்கள்? என்ன செய்ய? புதிய மோட்டல் வாங்கு. வேறு ஊருக்குப் போனால் அம்மாவை மறைக்க வேண்டியதில்லை. நார்மனின் கண்கள் குளிர்ந்து சுருங்கியது. அவர் இந்த மனிதனை வெறுத்தார், அவரைப் போக விரும்பினார். பணம் எங்கிருந்து கிடைக்கும்? சாம் தொடர்ந்தான். அல்லது உங்களிடம் ஏற்கனவே பணம் இருக்கிறதா? $40,000 இருக்கலாம். பேட்ஸ் அலுவலகத்திற்குப் பின்னால் உள்ள அறைக்குள் சென்றார். சாம் அவரைப் பின்தொடர்ந்தார். உன் அம்மாவுக்குப் பணம் தெரியும், இல்லையா? சாம் கூறினார். அதைப் பெற நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது அவளுக்குத் தெரியும். அவள் எங்களிடம் சொல்வாள் என்று நினைக்கிறேன். பேட்ஸ் திரும்பினார். அவரது கண்கள் எரிகின்றன. அவரது இதயம் துடித்தது. நீ எதற்காக வந்திருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் என்று கத்தினான். உன்னுடன் இங்கு வந்த அந்தப் பெண் எங்கே? சாம் எதுவும் பேசவில்லை. அவன் திரும்பி கதவை விட்டு வெளியே நடக்க ஆரம்பித்தான். இது ஒரு தவறு. பேட்ஸ் அவருக்குப் பின்னால் ஓடி வந்து ஒரு உலோகப் பெட்டியால் தலையில் பலமாக அடித்தார். சாம் தரையில் விழுந்தார். பேட்ஸ் தன்னால் முடிந்தவரை விரைவாக அலுவலகத்தை விட்டு வெளியேறினார். அம்மாவைக் கண்டுபிடிப்பதற்கு முன் அந்தப் பெண்ணை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவர் மலையின் வழியாக பழைய வீட்டை நோக்கி ஓடினார். அத்தியாயம் 14 பாதாள அறை. லீலா மீண்டும் படிக்கட்டுகளின் கீழே வந்தபோது அவள் முன் கதவு வழியாக ஜன்னல் வழியாகப் பார்த்தாள். பேட்ஸைக் கண்டாள். அவன் வீட்டை நோக்கி மலையேறி ஓடிக்கொண்டிருந்தான். சாமைப் பற்றிக் கேட்க அவளுக்கு நேரமில்லை. அவள் மறைக்க வேண்டியிருந்தது. லீலா சமையலறையை நோக்கி ஓடும்போது முன் வாசலில் பேட்ஸ் சத்தம் கேட்டது. திடீரென்று அவள் சில படிக்கட்டுகளைக் கவனித்தாள். அவர்கள் ஒருவித பாதாள அறையை நோக்கிச் செல்வது தெரிந்தது. சற்றும் யோசிக்காமல் மேல் படிக்கட்டில் ஓடி வந்து காத்திருந்தாள். பேட்ஸ் ஒரு நொடி அசையாமல் நின்றார். அவனால் லீலாவைப் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவள் வீட்டில் இருப்பது அவனுக்குத் தெரியும். அநேகமாக மாடியில் அவன் அம்மாவைத் தேடுகிறான். அம்மாவின் அறையில் பேட்ஸ் மாடியில் சத்தம் கேட்டதும் லீலா எழுந்து நின்றாள். இப்போது அவள் தப்பித்து சாமைக் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கீழே இருந்த பாதாள அறைக் கதவை அவளால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஒருவேளை அம்மா கீழே இருந்தாரா? ஒருவேளை மரியானும் அர்போகாஸ்டும் அங்கே கைதிகளாக இருந்தார்களா? அந்தக் கதவுக்குப் பின்னால் மறைந்திருக்கும் ரகசியங்களை அறிய அவள் கீழே இறங்க வேண்டும். பாதாள அறைக்குள் இருட்டாக இருந்தது. இறந்த விலங்குகள் மற்றும் எண்ணெயின் விசித்திரமான வாசனை இருந்தது. சில நொடிகள் அப்படியே நின்றாள். அப்போது அந்த அறையின் எதிர்ப்புறத்தில் ஒரு வெளிச்சத்தைப் பார்க்கலாம் என்று நினைத்தாள். அது ஒரு கதவுக்கு அடியில் இருந்து வந்தது. கண்ணாடி பாட்டில்கள், கத்திகள் மற்றும் டிங்கள் நிறைந்த மேஜைகளைக் கடந்த இருட்டில் மெதுவாக அதை நோக்கி நடந்தாள். கடைசியாக அவள் கதவை மெதுவாகத் திறந்தாள். அது ஒரு சிறிய அறை. கூரையில் ஒரு விளக்கு இருந்தது. அறையின் நடுவில் ஒரு மர நாற்காலி எதிர் சுவரை நோக்கியிருந்தது. நாற்காலியில் ஒரு பெண் இருந்தாள். லீலா தன் தலையின் பின்பக்கம் பார்த்தாள். அவள் தூங்குவது போல் இருந்தது. திருமதி பேட்ஸ்? லீலா அமைதியாக சொன்னாள். அவள் அவளை பயமுறுத்த விரும்பவில்லை. திருமதி பேட்ஸ். அவள் மீண்டும் அவளை நோக்கி மெதுவாக நகர்ந்தாள். அந்த பெண் பதில் சொல்லவில்லை. லீலா அவள் தோளைத் தொட்டாள்.
லீலா அந்தப் பெண்ணின் நாற்காலியைத் திருப்பி அவள் முகத்தைப் பார்த்தாள். அவள் முதலில் பார்த்தது அந்தப் பெண்ணின் பற்கள். அவை பெரியதாகவும் மஞ்சள் நிறமாகவும் இருந்தன. பின்னர் கிழவிக்கு கண்கள் இல்லை என்பதை லீலா உணர்ந்தாள். இறந்த பெண்ணின் வறண்ட பழுப்பு நிற முகத்தை அவள் கீழே பார்த்துக் கொண்டிருந்தாள். லீலா அலறினாள். அவள் ஓடத் திரும்பினாள், ஆனால் நிறுத்தினாள். கதவருகே ஒரு உயரமான நிழலான வடிவம் இருந்தது. நிழலுக்கு நீண்ட நரை முடி இருந்தது மற்றும் மலர் ஆடை அணிந்திருந்தது. அது வெளிச்சத்திற்கு நகர்ந்தபோது லீலாவின் முகத்தைப் பார்க்க முடிந்தது. ஒரு பயங்கரமான புன்னகை மற்றும் பைத்தியம், பளபளப்பான கண்கள் கொண்ட ஒரு வெள்ளை முகம். அப்போது அவள் கத்தியைப் பார்த்தாள். அவள் மீண்டும் கத்த விரும்பினாள், ஆனால் அவள் வாய் உலர்ந்து மிகவும் பலவீனமாக உணர்ந்தாள். வெறித்தனமான கிழவி அவளை நோக்கி ஓடியது போல் அவள் பின்வாங்கினாள். சாம்! அவர் ஒரு கையை பெண்ணின் கழுத்தில் வைத்து மற்றொரு கையால் அவரது மணிக்கட்டை பிடித்து கத்திக்காக சண்டையிட்டார். காட்டுமிராண்டித்தனமாக கத்திக்கொண்டே அந்தப் பெண் கடுமையாகப் போராடினாள். ஆனால் சாம் அவளுக்கு மிகவும் வலுவாக இருந்தது. லீலா அவர்கள் சண்டையிடுவதைப் பார்த்தாள். பின்னர் நம்ப முடியாத ஒன்று நடந்தது. சாம் வயதான பெண்ணை தரையில் இழுக்க, நீண்ட நரைத்த முடி மெதுவாக அவள் தலையின் ஒரு பக்கமாக விழுந்தது. அந்த முகம் ஒரு பெண்ணின் முகம் அல்ல என்பதை லீலா திடீரென்று உணர்ந்தாள். அது நார்மன் பேட்ஸ். மேலும் அவர் ஒரு பெண்ணைப் போல கத்தினார். லீலா சுவரில் தன்னை அழுத்திக் கொண்டாள். அவள் உடம்பு சரியில்லை. நார்மன் பேட்ஸின் தாயார் இறந்த ஒரு பெங்கங்கள் இல்லாமல் பழுப்பு நிற முகத்தில் பரந்த புன்னகையுடன் பார்த்தார். குளிர்ந்த கல்தரையில் கதறிக் கொண்டிருந்த மகனைப் பார்த்து அவள் சிரிப்பது போல் தோன்றியது. அத்தியாயம் 15. என் கையில் அந்த பறக்கைப் பாருங்கள். சிறிது நேரம் கழித்து சாமும் லீலாவும் ஜூட் சேம்பர்ஸுடன் அவரது அலுவலகத்தில் அமர்ந்தனர். அறை முழுவதும் மக்கள் நிறைந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் நார்மன் பற்றி அவர்களுடன் பேசுவதைக் கேட்டுக் கொண்டிருந்தனர். எனக்கு எல்லா கதையும் கிடைத்தது, டாக்டர் ஸ்டெய்னர் கூறினார். ஆனால் நார்மனில் இருந்து அல்ல, அதை அவன் அம்மாவிடம் கேட்டேன். எனக்கு புரியவில்லை என்றார் ஷெரீப். இது கடினம் என்று எனக்குத் தெரியும், ஆனால் நான் விளக்க முயற்சிக்கிறேன் என்று டாக்டர் ஸ்டெய்னர் பதிலளித்தார். பார்த்தா நார்மன் பேட்ஸ் இல்லை. இப்போது இல்லை. ஒரு நார்மன் பேட்ஸ் இருந்ததில்லை. அவர் பாதி நார்மன், பாதி அவரது தாயார். இப்போது எல்லாம் அவன் தாய். அவர் இனி ஒருபோதும் நார்மனாக இருக்க மாட்டார். அவன் என் தங்கையைக் கொன்றானா? லீலா அறிய விரும்பினாள். டாக்டர் அவளை வருத்தத்துடன் பார்த்தார். ஆம், என்னை மன்னிக்கவும். அவர் அர்போகாஸ்டையும் கொன்றார். மோட்டலுக்கு அருகிலுள்ள அந்த சதுப்பு நிலத்தில் பார்த்தால் இருவரையும் கண்டுபிடிப்போம் என்று நினைக்கிறேன். இறந்த பிறரையும் நாம் கண்டுபிடிப்போம். அழகான இளம்பெண்கள், உங்கள் சகோதரியைப் போலவே. மருத்துவர் அறையில் இருந்த அனைத்து தீவிர முகங்களையும் பார்த்து விளக்கத் தொடங்கினார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நார்மன் தனது தாயையும் அவளுடைய காதலனையும் கொன்றான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் தனது தாயுடன் தனியாக வசித்து வந்தார். அவர்தான் முதலாளி. பின்னர் அவள் வேறொரு மனிதனை சந்தித்தாள். நார்மன் பொறாமைப்பட்டான். தன் தாய் இவனை நேசிப்பதை விட இந்த மற்றவனை அதிகம் நேசிப்பதாக அவன் எண்ணி இருவரையும் கொன்றான். சிறிது நேரம் கழித்து அவர் ஒரு இரவு வெளியே சென்று இறந்த தனது தாயை தரையில் இருந்து தோண்டி வீட்டிற்கு அழைத்து வந்து பாதாள அறையில் மறைத்து வைத்தார். அவன் தன் அடைத்த பறவைகளில் ஒன்றைப் போல அவளைக் கவனித்துக் கொண்டான். ஆனால் அவரது தாயின் சடலத்தை வைத்திருப்பது போதாது. நார்மன் விரைவில் தனது தாயைப் போல சிந்திக்கத் தொடங்கினார். அவரது தாயைப் போல பேச, அவரது தாயாக இருக்க வேண்டும். அவள் அவனில் பாதி ஆனாள். சில நேரங்களில் அவர் நார்மன், சில சமயங்களில் அவர் அவரது தாயார், மற்றும் சில நேரங்களில் அவர் இருவரும் ஒரே நேரத்தில். தனக்குத்தானே பேச வேண்டியிருந்தது. அவர் ஒருபோதும் நார்மன் அல்ல, ஆனால் சில சமயங்களில் அவர் தாயாக இருந்தார். அவன் ஒரு பெண்ணை விரும்பியதும் அவன் தலையின் தாய் பக்கம் கோபம் வந்தது. காதலன் இருந்தபோது அவன் மீது பொறாமைப்பட்டதால் அவன் தாய் அவன் மீது பொறாமை கொண்டாள். டாக்டர் ஸ்டெய்னர் லீலாவிடம் திரும்பினார். உன் அக்காவைச் சந்தித்தபோது அவள் அழகாக இருக்கிறாள் என்று நினைத்தான். அவன் அவளை விரும்பினான். அது அவனுடைய தாய் தரப்பிற்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. இருவருக்குள்ளும் அவனது தலைக்குள் சண்டை இருந்தது. ஆனால் அவனுடைய தாய் வலிமையானவளாக இருந்ததால் வென்றாள். எனவே அவர் திடீரென்று அவரது தாயானார். அவரது தாயார் மரியானைக் கொன்றார். மரியான் இறந்தபோது நார்மன் ஒருவித ஆழ்ந்த உறக்கத்திற்குப் பிறகு விழித்தெழுந்தார். உண்மையில் அவரது தாயார்தான் கொலையாளி என்று நம்பினார். அவர் தனது தாயை நேசித்ததால் உங்கள் சகோதரியின் உடலை சதுப்பு நிலத்தில் போட்டார். மேலும் அவளை காவல்துறையினரிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும்.
ஆபத்து நெருங்கியதும் நார்மன் தனது தாயின் ஆடைகளை அணிந்தார். அவன் வீட்டைச் சுற்றி வந்து ஜன்னல் ஓரமாக அவளது நாற்காலியில் அமர்ந்து அவள் குரலில் பேசினான். அவர் தனது தாயாக இருக்க முயற்சித்தார். இப்போது அவர் இருக்கிறார். நார்மனின் தலைக்குள் சண்டை முடிந்தது. வலிமையானவர் வெற்றி பெற்றார். இப்போது அவன் தாய் டோட். பணத்தைப் பற்றி என்ன? ஜூட் சேம்பர்ஸ் கூறினார். யாருக்கு கிடைத்தது? சதுப்பு நிலம். டாக்டர் ஸ்டெய்னர் பதிலளித்தார். அதே கட்டிடத்தில் எங்கோ ஒரு கதவுக்கு வெளியே 2 போலீஸ்காரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். கதவுக்குப் பின்னால் மரச்சாமான்களோ ஜன்னல்களோ இல்லாத ஒரு சிறிய வெள்ளை அறை இருந்தது. அந்த அறையில் நார்மன் பேட்ஸ் தனியாக இருந்தார். அவர் முகத்தில் விசித்திரமான புன்னகையுடன் மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஒருவேளை இந்த நபர் நார்மன் பேட்ஸ் ஆகஸ்ட் இருக்கலாம். அவருக்கு நார்மன் முகம், நார்மனின் உடல், நார்மனின் உடைகள் இருந்தன. ஆனால் உண்மையில் உயிரோடு இருப்பது அவனுடைய தாய்தான். நார்மன் இப்போது இறந்துவிட்டார். ஒரு தாய் தன் மகனைப் பற்றி போலீசில் கூறுவது வருத்தமாக இருக்கிறது என்று நார்மனின் தலைக்குள் குரல் ஒலித்தது. இப்போது அவரை சிறையில் அடைப்பார்கள். அவர் சிறையில். ஒரு கெட்ட பையன் சுவரில் உள்ள துளைகள் வழியாகப் பார்த்து மக்களைக் கொன்றான். நான் அந்த மோசமான செயல்களை எல்லாம் செய்தேன் என்று அவர் நினைக்கிறார். அதை போலீசில் சொல்ல முயன்றார். ஆனால் அது நான் அல்ல என்று அவர்களுக்குத் தெரியும். நான் ஒருபோதும் மோசமான எதையும் செய்ததில்லை. நான் அவருடைய அடைத்த பறவைகளில் ஒன்று போல இருந்தேன். என்னால் பார்க்க மட்டுமே முடிந்தது. என்னால் அவரைத் தடுக்க முடியவில்லை. என்னால் நகர முடியவில்லை. என்னைப் பார். ஒரு விரலைக்கூட அசைக்க முடியாது. மேலும் நான் முயற்சி செய்யப் போவதில்லை. நான் இங்கே மிகவும் அமைதியாக உட்காரப் போகிறேன். நான் நகரப் போவதில்லை. நான் இனி நகரமாட்டேன். அவர்கள் இப்போது என்னைப் பார்த்துக் கொண்டிருக்கலாம். நான் உண்மையில் இருக்கும் மாதிரியான நபரைப் பார்ப்பார்கள். நான் ஒரு அன்பான நபர். யாரையும் ஒருபோதும் புண்படுத்த முடியாத நபர். உதாரணத்திற்கு என் கையில் அந்த ஈயைப் பாருங்கள். நான் அதைக் கொல்லப் போவதில்லை. என்னால் முடியாது. அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். பிறகு பார்ப்பார்கள், தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், அவளைப் பார். அவள் ஒரு நல்ல பெண். அவளால் ஒரு ஈயைக் கூட கொல்ல முடியாது டோட்.